ஹாய், இந்த கோர்ஸில் நம்ம பைத்தான் லாங்குவேஜை டீப்பாக கற்றுக்க போகிறோம். எல்லா கான்செப்ட்டுமே ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் பேசிக்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு எந்த ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. எல்லா கான்செப்ட்டுமே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கற்றுக்க போகிறோம். அண்ட் வெல்கம், ஹாப்பி லேர்னிங். ஹாய், இந்த பைத்தான் கோர்ஸ் சீரீஸில் நம்ம என்னென்ன லேர்ன் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு சிலபஸ் ஓவர்வியூவாக இந்த வீடியோ நம்ம வந்து கவர் பண்ணிப்போம். அதாவது இந்த என்டையர் பைத்தான் ப்ரோக்ராமிங் சீரீஸில் நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ணிப்போமோ அதோட ஒரு ஓவர்வியூவாக டாப் லேயர் ஒரு ஓவர்வியூவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் லேர்ன் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த கோர்ஸ் நம்ம வந்து 4 வீக்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம பைத்தனோட பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் கான்செப்ட்லாம் லேர்ன் பண்ணிப்போம். அண்ட் டேட்டா ஆப்ரேஷன் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரியான பேசிக்ஸ் கான்செப்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செகண்ட் வீக்கில் வந்து லாஜிக்கல் கோடிங் எப்படி இந்த பைத்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஃபார் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான லாஜிக்கல் ரிலேட்டட் கோடிங் விஷயங்கள் எல்லாமே நம்ம செகண்ட் வீக்ஸில் லேர்ன் பண்ணிப்போம். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் வீக்கில் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸையும் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸையும் வந்து லேர்ன் பண்ணிப்போம். தேர்ட் வீக்கில் ஃபுல்லாக மோஸ்ட்லி நம்ம என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் அந்த டேட்டாவை எப்படிலாம் நம்ம ஸ்டோர் பண்ணலாம், அது எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான பியூர்ஃபுல் டேட்டா ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே நம்ம தேர்ட் வீக்கில் வந்து லேர்ன் பண்ணிப்போம். அண்ட் இதை முடிச்சதுக்கப்புறம் ஃபோர்த் வீக்கில் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் அந்த ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். அந்த ஊப்ஸில் இருக்க கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்னர் ரிட்டர்ன்ஸ், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரியான ஃபண்டமெண்டல் எல்லா ஊப்ஸ் கான்செப்டையும் பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4 வீக்கில் கவர் பண்ணிப்போம். ஸோ ஓவர்வா ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பைத்தானோட பேசிக்ஸ் கான்செப்ட் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிட்டு செகண்ட் வீக்கில் லாஜிக்கல் ப்ரோக்ராமிங் எப்படி பைத்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிப்போம். அண்ட் தென் தேர்ட் வீக்கில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், எந்த மாதிரியான டேட்டாஸ் எப்படிலாம் ஸ்டோர் பண்ணலாம், அதை எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணலாம், அல்காரிதம்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தேர்ட் வீக்கில் லேர்ன் பண்ணிட்டு ஃபோர்த் வீக்கில் பியூர் ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாமே நம்ம அதை பைத்தான் ப்ரோக்ராமிங்லாம் லேர்ன் பண்ணிப்போம். அண்ட் இதுக்கு ப்ரீ கொஸ்டின் எதுவும் தேவையில்லை. ஸோ நீங்கள் பிகினர் இருந்தாலுமே பேசிக்கில் வந்து 1 by 1 நம்ம வந்து இந்த கோர்ஸில் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இந்த கோர்ஸில் நமக்கு டோட்டலாக வந்து 40 lectures வரும் அண்ட் 7 மாடியூல்ஸ். இந்த பைத்தான் ரிலேட்டட் இ-புக்ஸ், எக்ஸசைஸ், ஒர்க் புக், சீட் ஷீட் இதெல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தான் லாங்குவேஜோட பேசிக் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோ நம்ம பைத்தான் லாங்குவேஜோட ஃபண்டமெண்டல் பேசிக் தியரிஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ப்ரோக்ராமிங் 1 by 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்னென்ன கான்செப்டில் கவர் பண்ண போகிறோம்னா, ஸோ பைத்தான் லாங்குவேஜ்னா என்ன, அது எந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, ஏன் பைத்தான் லாங்குவேஜை சூஸ் பண்ணோம் மற்ற லாங்குவேஜை தவிர, அண்ட் இந்த பைத்தான் லாங்குவேஜை எந்தெந்த மாதிரியான இடத்துல அப்ளை பண்ணலாம், அண்ட் ஏஐயில் பைத்தானை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஸோ யாருக்கு இந்த பைத்தான் லாங்குவேஜ் சூட் ஆகும், ஸோ பெஸ்ட்டாக இந்த லாங்குவேஜ் எப்படி கற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த சம்மரிஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த செஷனில் நம்ம டோட்டலாக வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகே ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பைத்தான் லாங்குவேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பைத்தான் லாங்குவேஜ் வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா இதை வந்து வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த லாங்குவேஜ் வந்து 1991 கைடோ வான் ரெசம்ப்ரால கிரியேட் பண்ணப்பட்டது. இவர் வந்து ஒரு டச் ப்ரோக்ராமர். ஸோ அந்த பீரியட்ல மாண்டிஸ் பைத்தான் சர்க்கஸ் கிளப்னு சொல்லிட்டு ஒரு கிளப் ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த கிளப்போட நேமை தான் எதுக்கு நேம் பண்ணாங்க, ஸோ அந்த பாயிண்ட்ல ட்ரெண்ட் ஆகட்டும், இதுவும் பாப்புலர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இதுக்காக இதை அதுலேருந்து டிரைவ் பண்ணி நேம் பண்ண தான் இந்த பைத்தான் லாங்குவேஜ்ன்றது. அண்ட் இதை வந்து ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வாங்க. ஸோ மீனிங் என்னன்னா இதை வந்து நம்மளால நிறைய இடத்துல அப்ளை பண்ண முடியும். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல அப்கமிங்ல பார்ப்போம். அண்ட் நிறைய அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுனால தான் இதை வந்து ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராம், அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் சால்வ் பண்ணாமல் வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன், சிஸ்டம் ஆகட்டும், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், விர்ச்சுவல் அப்ளிகேஷன், ஏஐ, இந்த மாதிரியான ஒரு டொமைனை மட்டும் சார்ந்து இல்லாமல் மல்டிபிள் டொமைன்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதனால தான் இதை வந்து ஜெனரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வாங்க. அண்ட் முக்கியமாக பைத்தான் லாங்குவேஜ் வந்து சி லாங்குவேஜோட ஒரு டாப்ல தான் பில்ட் பண்ணப்பட்டது இந்த பைத்தான் லாங்குவேஜ். அதாவது மேல இருக்கிறதுலாம் பைத்தான் லாங்குவேஜ் தான். அந்த பேஸ் கோட் அந்த கம்பைலர் கீழே உள்ள போகும்போது அதோட ஸ்கெலிட்டல் கோட்ஸ் எல்லாமே சியோட டாப்ல பில்ட் பண்ணது தான் இந்த லாங்குவேஜ்ன்றது. ஸோ இந்த பைத்தான் லாங்குவேஜ் ஏன் இந்த டிகேட்ஸில் இவ்வளோ பாப்புலர் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இதோட சிம்பிள் சின்டாக்ஸ் தான். ஸோ சிம்பிள் சின்டாக்ஸ்னா இந்த கோடை வந்து நம்ம நார்மலாக ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ண தேவையில்ல. அந்த செமிகோலன், கர்லி பிராக்கெட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. ஜென்ரலாக நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்க இந்த மோஸ்ட் ஆஃப் த ரூல்ஸ் வந்து இதில் இருக்காது. ரேதர் என்ன எப்படி இருக்கும்னா க்ளோசர் டு இங்கிலீஷ் லெவல் லாங்குவேஜஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு சூடோ கோட் ரைட் பண்ணா எப்படி ரைட் பண்ணுவோம், ஒரு அல்காரிதம் பேப்பரில் எப்படி ரைட் பண்ணுவோம், அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும் சிம்பிள் சின்டாக்ஸ். ஸோ நான் அதர் லாங்குவேஜஸ்ல எனக்கு 20 lines ஆஃப் கோட்ஸ் நான் டைப் பண்றேன்னா அதே சேம் அவுட்புட்டை எடுக்கிறதுக்கு இதில் நான் வந்து 2 lines or 3 lines என்னால் ரைட் பண்ணால் போதும். ஸோ இதோட சின்டாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நம்ம நிறைய டைப் பண்ண தேவையில்ல. ஷார்ட்டர் ஃபார்ம் ஆஃப் சின்டாக்ஸ் இது ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்டேஜ், இது பாப்புலர் ஆனதுக்கான ரீசன். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து இதோட ஹியூஜ் சப்போர்ட். ஸோ
ஸோ பைத்தான் டெவலப்பரோட கவுண்ட் வந்து வேர்ல்டு வைடாவே ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் டாப் கம்பெனிஸ் அமேசான், யூடியூப்ஸ் எல்லாமே பைத்தான் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே பைத்தான் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஒர்க் பண்ணுறவங்களோட கவுண்ட் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டீங்கனாலும் நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணாமல் போதும். ஸோ அதுக்கு ஏற்கனவே அதோட சொல்யூஷன் ரெடியாக நெட்லேயே உங்களுக்கு சொல்யூஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ரீசன் வந்து மோர் நம்பர் ஆஃப் லைப்ரரிஸ். எல்லா லாங்குவேஜ்லையும் லைப்ரரிஸ் அவைலபிளாக இருக்கும். பட் பைத்தானில் வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ்க்கு உங்களுக்கு லைப்ரரிஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான லைப்ரரிஸ் ப்ரீ டிஃபைன் லைப்ரரிஸ் அவைலபிளாக இருக்கிறனால நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து கோட் பண்ண தேவையில்ல. ஸோ ஏதோ ஒரு டாஸ்க்கை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த டாஸ்க்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து அல்காரிதம் எழுதி ஃபுல்லாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எடுக்க தேவையில்ல. ஸோ ஏற்கனவே யாரோ ஒருத்தவங்க பாதி பிளாக் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பிளாக்கை நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். உங்களோட டைமும் சேவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ மோர் நம்பர் ஆஃப் லைப்ரரிஸ் இதில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த லாங்குவேஜ் வந்து ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்ம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ கிராஸ் பிளாட்ஃபார்ம் மீனிங் என்னன்னா, இந்த லாங்குவேஜ்னால விண்டோஸ்லேயும் ரன் பண்ண முடியும், லினக்ஸ்லேயும் ரன் பண்ண முடியும், அண்ட் மேக் ஓஎஸ்லேயும் ரன் பண்ண முடியும். ஸோ எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வேணால் என்னால் இந்த பைத்தான் லாங்குவேஜ் ரன் பண்ண முடியும். ஸோ இதனால் கிராஸ் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 மேஜர் ரீசன் தான் இந்த லாங்குவேஜ் வந்து அரௌண்ட் 3 டிகேட்ஸாக இது வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்னால தான் இது வந்து இந்த 3 டிகேட்ஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பாப்புலர் அண்ட் க்ரோத்தையும் இது காட்டியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, இப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பைத்தான். ஸோ இந்த பைத்தானை எந்த மாதிரியான இடத்துலலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம் ஸ்கிரிப்டிங் சொல்லலாம். ஸோ சிஸ்டம் ஸ்கிரிப்டிங் என்னன்னா, நம்மளோட சிஸ்டத்தை ஆட்டோமேஷன் பண்ணுற இந்த மாதிரியான டாஸ்க்கு வந்து பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயிலில் இது பண்ணுறது, ஷட் டவுன் பண்ணுறது, இந்த மாதிரியான சிஸ்டம் ரிலேட்டட் ஆட்டோமேஷன், பவர் ஷெல்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க இடத்துல இந்த பைத்தான் லாங்குவேஜ் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த அப்ரோச்சில் என்னால் ஓஎஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ சிஸ்டம் லெவல் என்னால் என்னோட சிஸ்டத்தை எல்லாருமே ஆட்டோமேஷன் அண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, வால்யூம் கண்ட்ரோல், மீடியா கண்ட்ரோல், கேமரா கண்ட்ரோல். ஸோ இந்த சிஸ்டத்துக்கு ஹார்ட்வேர்ஸ் என்னால் இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும். அந்த அதை வச்சு ஆட்டோமேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பைத்தான் வச்சு அப்ளை பண்ணலாம். அண்ட் பேக் எண்ட் டெவலப்மெண்ட். ஸோ பேக் எண்ட் டெவலப்மெண்ட் என்னன்னா, வெப் இடத்துல இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. வெப் டெவலப்மெண்ட் ஏரியாவில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும். ஸோ நீங்கள் அதில் லாகின் பண்ணும்போது நீங்கள் அதில் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் ஃபேஸ்புக்கோட சர்வருக்கு போகும். சர்வருக்கு போயிட்டு அதுலேருந்து வர ரெஸ்பான்ஸ் திருப்பி உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ இந்த டேட்டா டூ அண்ட் ஃப்ரோ சென்ட் ஆகுது இல்லையா, ஒரு சைட்லேருந்து ஒரு சர்வருக்கு, சர்வர்லேருந்து ஒரு சைட்டுக்கு. இதை வந்து பேக் அண்ட் ப்ராசஸ்வாங்க. ஸோ அந்த மாதிரியான பேக் அண்ட் ப்ராசஸ்க்கு இந்த பைத்தான் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணலாம். அது அனதர் இந்த பேக் அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, யூடியூபோட சர்ச் இதையே சொல்லலாம். ஸோ யூடியூப்ல நீங்கள் சர்ச் பாரில் ஏதாச்சும் ஒரு சர்ச் பண்ணிட்டு சர்ச் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சர்ச் கீ டேர்ம் உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் டைப் பண்ண அந்த கீவேர்டு வந்து உங்கள் சிஸ்டத்தில் இருந்து சர்வருக்கு போகும். சர்வர்லேருந்து வர ரெஸ்பான்ஸ் திருப்பி உங்கள் சிஸ்டத்துக்கு வந்து அதோட ரெலவெண்ட்டாக இருக்க வீடியோஸ்ல தான் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்னு செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணோம்னா அந்த கார்ன்ற கீவேர்டு வந்து யூடியூபோட சர்வருக்கு போயிட்டு அதோட ரெஸ்பான்ஸ் கார் ரிலேட்டட் வீடியோஸ் தான் திருப்பி என்னோட வெப்பேஜ்லையோ ஒரு மொபைல் இதுலையோ காட்டும். ஸோ இதை வந்து பேக் அண்ட் ப்ராசஸ்னுவாங்க. இந்த மாதிரியான வெப்சைட்டில் யூஸ் பண்ணுற பேக் அண்ட் ப்ராசஸுக்கும் நம்மளால பைத்தானை யூஸ் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த பைத்தானை வந்து நம்ம சயின்டிஃபிக் அண்ட் மேத்தமெட்டிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து என் நம்பர் ஆஃப் லைப்ரரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சைக்கிட்ட அண்ட் நிறைய லைப்ரரிஸ் இருக்கு, மேத்தமெட்டிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் ரிலேட்டட் லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரிஸோட யூஸ் பண்ணிட்டு நம்மளால நார்மலாக நம்ம டெரைவ் பண்ணுற சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அடிஷனல் சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரியான சிம்பிள் மேத் இல்லாமல் கேல்குலஸ், டிஃபரன்சியேஷன், இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் ட்ரிக்னாமெட்ரி, இந்த மாதிரியான மேக்ஸில் இருக்க இன்டெப்த் கான்செப்ட்ல நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அல்ஜிப்ரா இந்த மாதிரியான கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு தான் இந்த மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் ஃபர்தராக டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அது நெக்ஸ்ட் டாபிக்ல பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான டீப் மேத் அண்ட் டீப் சயின்ஸான விஷயங்களுக்கும் நம்மளால இந்த லாங்குவேஜஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால ரிசர்ச் ஃபீல்ட்லையும் இந்த லாங்குவேஜை வைடாக யூஸ் பண்ணுவாங்க, சயின்டிஃபிக் ரிசர்ச் ஃபீல்டுலையும். அண்ட் பிஸ்னஸ் ஆட்டோமேஷன். ஸோ பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் என்னன்னா நிறைய டாஸ்க் இருக்கு. ஸோ ஒரு பிஸ்னஸ், ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃபர்மோட டாஸ்க்கை சிம்பிளிஃபை ப்ரோக்ராமிங்காக பண்ணுறது வந்து பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் சொல்லலாம். ஃபார் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோம்னா அட்டண்டன்ஸ் மானிட்டர் சிஸ்டம் சொல்லலாம். ஸோ ஃபேஸ் ரெகக்னிஷன் அட்டண்டன்ஸ் சிஸ்டம் அண்ட் RFID அட்டண்டன்ஸ் சிஸ்டம், ஸ்டாக் மார்க்கெட் ப்ரிடிக்ஷன், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் கீழே வரும். ஸோ அதாவது ஒரு கம்பெனியோட டேட்டாவை எடுத்துக்கிட்டு 10 வருஷத்தோட டேட்டா எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனி வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்கு, எவ்வளோ லாஸ் பார்த்துருக்கு, எந்த பீரியட்ல ப்ராஃபிட், எதனால ப்ராஃபிட் போடும், இந்த மாதிரியான ஆட்ரிபியூட்ஸை வச்சுட்டு ஃபர்தராக இனிமேல் இந்த கம்பெனி ப்ராஃபிட் பார்க்குமோ ஆர் லாஸ் பார்க்குமோ அந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், பிஸ்னஸ் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் கீழே வரும். அந்த மாதிரியான விஷயத்தை பைத்தானை வைடாக யூஸ் பண்ணலாம் நம்ம.
அண்ட் லாஸ்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைடில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து பைத்தான் லாங்குவேஜ் தான். அண்ட் இன்னொரு லாங்குவேஜ் என்னன்னா ரூபின் சொல்லிட்டு ஆர் இந்த லாங்குவேஜ் தான் ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸில் நம்ம வந்து பைத்தான் வந்து இந்த ஏஐ ஃபீல்டில் ஒரு டாமினேட்டிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இருக்கும். ஸோ இந்த ஏஐ ரிலேட்டடான நிறைய டூல்ஸ் எல்லாமே இந்த லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் இந்த லாங்குவேஜ். ஸோ இது வந்து பைத்தானோட ஒரு ஓவர்வியூவான அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரியான ஒரு டொமைன் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மல்டிபிள் டொமைன்ஸில் எங்கே வேணால் நம்ம யூஸ் பண்ணனால தான் இதை வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஏஐ ஃபீல்டை என்ன மாதிரியானலாம் இந்த பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூவாக பார்ப்போம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஏஐ டொமைனில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம்னா நியூரல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த பைத்தான் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ நியூரல் நெட்வொர்க்னா என்னன்னா ஸோ இங்கே இருக்கலையே அந்த கனெக்ஷன் வந்து ஸோ அந்த நியூரல் நெட்வொர்க்கோட கான்செப்ட் என்னன்னா ஒரு ஹியூமன் பிரெயினோட திங்கிங் ப்ராசஸை அப்படியே பயோமிமிக்ரி பண்ணி ஒரு கம்ப்யூட்டருக்கு கொடுக்கறது தான் இந்த நியூரல் நெட்வொர்க்கோட ப்ராசஸ். அந்த இதோட டாஸ்க் எது, அதாவது ஒரு ஹியூமன் பிரெயின் ஒரு டாஸ்க்குக்கோ ஒரு கொஷினுக்கோ ஒரு ப்ராப்ளத்துக்கோ எந்த மாதிரியான திங்கிங் பண்ணி எந்த மாதிரியான காக்னிட்டிவ் திங்கிங் பண்ணி ஆன்சர் ஒரு சொல்யூஷன் டிரைவ் பண்ணுறோம் அதுக்கு ரிலேவெண்ட்டாக கம்ப்யூட்டரை யோசிக்க வைக்கிறது தான் இந்த நியூரல் நெட்வொர்க்கோட ஹோலான கான்செப்ட். இதில் வந்து எந்த மாதிரி ஆஃப் லேயர்ஸ் இருக்கும் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நோட்ஸ் அண்ட் இந்த நியூரல் நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு பைத்தான் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நியூரல் நெட்வொர்க்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. சிஎன்என் சொல்லுவாங்க, கன்வென்ஷனல் நியூரல் நெட்வொர்க், ஆர்என்என் சொல்லுவாங்க, ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். இந்த நியூரல் நெட்வொர்க்கோட பேசிக் ஒர்க் என்னன்னா ஒரு விஷயத்துக்கு ஒரு ஹியூமன் பிரெயின் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுமோ அதே ரெஸ்பான்சிவை அதே சிமிலர் ரெஸ்பான்சிவை கம்ப்யூட்டரை வச்சு கொடுக்கறது தான் இந்த நியூரல் நெட்வொர்க் டாஸ்கே. பயோமிமிக்ரி ஆஃப் பிரெயின் சொல்லிட்டு சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஒரு ஹியூமன் பிரெயின் எப்படி வேலை செய்யுமோ அது மாதிரி கம்ப்யூட்டருக்கு அந்த டாஸ்க்கு அந்த பாயிண்ட் கொஸ்டினுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்கிறது இந்த நியூரல் நெட்வொர்க் டாஸ்க். அந்த மாதிரியான நியூரல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுற இடத்துல இந்த பைத்தான் லாங்குவேஜஸை வைடாக யூஸ் பண்ணுவாங்க. மெஷின் லேர்னிங் அப்ளிகேஷன்ஸ்லேயும் இதை வந்து நம்ம வைடாக யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரியான இதுக்கு பெல் எக்ஸாம்பிள் அந்த ஸ்பாட்டிஃபையோட சாங் ப்ரிடிக்ஷன் சொல்லலாம், அது இன்ஸ்டாகிராமோட போஸ்ட் லைக்கிங் சொல்லலாம். இந்த மாதிரியான மிஷின் லேர்னிங் இடத்துலையும் இந்த லாங்குவேஜஸ் வைடாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இன்ஸ்டாகிராமே எடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் கிட்ட நம்மளோட டேட்டாஸ்லாம் அது டெய்லி ட்ராக் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் டேட்டா அதுக்கிட்ட இருக்கும். அதாவது நம்ம என்ன போஸ்ட்டுக்கு லைக் பண்ணியிருக்கோம், என்ன போஸ்ட்டுக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன போஸ்ட்டை சேவ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான போஸ்ட்டில் ரொம்ப நேரம் நின்று இருக்கும், அண்ட் இந்த மாதிரியான இன்ட்ராக்ஷன் டேட்டாஸ்லாம் அதுக்கிட்ட இருக்கும். ஸோ இந்த டேட்டாவை பேஸாக வச்சுட்டு அடுத்து இதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க போஸ்ட்டை நமக்கு ஷோ பண்ணுவோம். ஸோ அதை வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி அவுட்புட் எடுக்கும். ஸோ நமக்கு கொடுக்க இந்த லைக் டிஸ்லைக் கமெண்ட் இந்த டேட்டாஸ்லாம் வச்சுட்டு இந்த போஸ்ட்டை இந்த யூசர் கிட்ட காமிச்சா இவங்க பார்ப்பாங்களா மாட்டாங்களா, ஸோ அந்த மாதிரியான பேஸ் நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு இருக்க போஸ்ட்டை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக சஜஷனுக்கு கொண்டு வந்துக்கும். யூடியூப் அல்காரிதம் சேம் ஃபார்முலா தான் வேலை செய்யும். அண்ட் ஸ்பாட்டிஃபை சாங் ப்ரிடிக்ஷனும் அதே மாதிரி தான். ஸோ நம்மளோட டேட்டா கிட்ட பேசிக்காக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை பேஸாக வச்சு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டு ஸோ இந்த போஸ்ட்டை யூசருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு மோஸ்ட் லைக்கபிள் போஸ்ட்டை வந்து அது நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணி காட்டும். ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷனில் வந்து பைத்தானே யூஸ் பண்ணாங்க மெயினாக. இதுக்கு அந்த எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் சொன்னது எல்லாமே. அந்த இன்ஸ்டாகிராமோட போஸ்ட் சஜஷன், யூடியூபோட சஜஷன், ஸ்பாட்டிஃபை சஜஷன் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டமும் இதே பேசிக் தான். ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் பைத்தான் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணுவாங்க மிஷின் லேர்னிங் அப்ளிகேஷன்ஸ்லையும். ஓகே, நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா சிபின்ற டாபிக். சிபி என்னன்னா கம்ப்யூட்டர் விஷன்ற டாபிக். இந்த இடத்துல பைத்தான் வந்து ஒரு டாமினன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இருக்கு. ஸோ இந்த சிபினா என்னன்னா ஸோ கேமரா வந்து இருக்கிறது வந்து ஒரு அரௌண்ட் 8 years கிட்டவே இருக்கு. கேமரா வந்து அந்த பீரியட்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் கேமராவோட வேலை என்னன்னா ஜஸ்ட் ஒரு இமேஜை கேப்சர் பண்றது மட்டும் அதோட முடிஞ்சிடும். பட் இங்கே கம்ப்யூட்டர் விஷன் என்னன்னா அப்சர்வ் பண்றது, இமேஜை அப்சர்வ் பண்ணி அதோட ரெஸ்பான்ஸ் எடுக்க சொல்லலாம் இடத்துல. அதாவது நம்ம எப்படி ஒரு விஷுவல் ஒரு விஷயத்தை பார்த்து அப்சர்வ் பண்றோமோ சேம் அதே ஃபீச்சரை கம்ப்யூட்டர் கொடுங்க. அந்த கம்ப்யூட்டர் விஷன் அதாவது ஒரு ஹியூமன் எப்படி பார்ப்பாங்களோ, ஹியூமன் நம்ம பார்த்தா நமக்கு தெரியும் எது ரெட் கலர், எது காரு, எது பைக்கு, எது சைக்கிள், யார் எங்கே வரா, இது எங்கே மூவ் ஃபார்வர்டில் மூவ் பண்ணுறாங்களா, லெஃப்ட்டில் மூவ் பண்ணுறாங்களா, ரைட்டில் மூவ் பண்ணுறாங்களா, அவங்களோட ஐ பிளிங்க் ஆகுதா. ஸோ இந்த மாதிரியான ஆட்ரிபியூட்டை நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். ஒரு சேம் அதே அப்சர்வேஷனை கம்ப்யூட்டர் கொடுக்குறது வந்து கம்ப்யூட்டர் விஷன் சொல்லலாம். அண்ட் கேமராவோட ஃபீச்சர் வந்து அது வந்து 8 years அது ஒரு ஓல்டு டெக்னாலஜி தான். அது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து அந்த எதை கேப்சர் பண்ணிக்கும். இங்கே கம்ப்யூட்டர் விஷன் என்னன்னா கேப்சர் பண்ண அந்த இமேஜில் இருந்து ஒரு மீனிங்ஃபுல் இன்சைட்டை ட்ரா பண்ணுறது வந்து கம்ப்யூட்டர் விஷன் சொல்லலாம். இதுக்கு ஒரு வெல் நோன் எக்ஸாம்பிள்னா 2 எக்ஸாம்பிள் கொடுப்பேன். ஒன்று வந்து டெஸ்லா கார் நம்ம சொல்லலாம். ஸோ அதோட ஒரு ஆட்டோமேட்டிக் ஆட்டோனமஸ் டிரைவிங் ஃபீச்சரும் இந்த கம்ப்யூட்டர் விஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த காருக்கு தெரியும் முன்னாடி இருக்க கார் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, எந்த இடத்துல அப்ளை பண்ணும், அந்த அதோட அசிஸ்ட் ஃபீச்சர் வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிவ் கொடுக்கும் அந்த ஆட்டோமேட்டிக் டிரைவெல்லாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு வெல் நோன் எக்ஸாம்பிள்னா டெஸ்லா கார்ஸ் சொல்லலாம். அண்ட் அகைன் இன்னொரு வெல் நோன் எக்ஸாம்பிள்னா நம்மளோட ஆப்பிளோட ஃபேஸ் லாக் சொல்லலாம்.
ஸோ ஆப்பிளோட ஃபேஸ் லாக் வந்து ஒரு வண்டர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற ஒரு ஃபேஸ் லாக் கிட்டத்தட்ட ஒரு 2017 ஐஃபோன் எக்ஸில் வந்து அவங்க லான்ச் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ அது என்ன பண்ணணும்னா நம்ம நார்மலாக நமக்கு தெரியும் அந்த ஃபேஸ் லாக் என்ன பண்ணு சொல்லிட்டு. ஸோ யூசரோட ஃபேஸ் எது அண்ட் நான் யூசரோட ஃபேஸ் எதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியும். ஸோ யூசரோட ஃபேஸ் வந்து கேமராக்கு முன்னாடி ஷைன் ஆனால் மட்டும்தான் அதை அன்லாக் பண்ணும். வேற யாராவது அன்ஆத்தரைஸ் யூசர் அது அன்னோன் யூசர்னா அது வந்து ஃபோனை வந்து அன்லாக் பண்ணாது. அண்ட் அந்த ஆப்பிள் எதுக்கு தெரியும், அது வந்து ஒரு நல்ல ஒரு எஃபிஷியன்டான சிஸ்டம். அதுக்கு தெரியும் நம்ம ஹேட் போட்டிருந்தாலும் சரி, கேப் போட்டிருந்தாலும் சரி, கூலிங் கிளாஸ் போட்டிருந்தாலும் சரி, ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும் சரி, நம்மளோட ஃபேஷியல் பேட்டர்ன் அதெல்லாம் ரெகனைஸ் பண்ணிட்டு இது வந்து அத்தரைஸ்டு ஓனர் ஒரிஜினல் ஓனர்தான் சொல்லிட்டு நமக்கு வந்து ஸ்க்ரீன் அன்லாக் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் விஷனோட 2 வெல் நோன் எக்ஸாம்பிள். இது இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ட்ரோன் டெக்னாலஜிஸ், மிசைல் சிஸ்டம், ஃபைட்டர் ஜெட்ஸ், இந்த மாதிரி இடத்துலையும் இதோட அப்ளிகேஷன் நமக்கு வந்து டீப்பாக போகும். பேசிக்காக என்னன்னா ஒரு மிஷினுக்கு பார்வையை கொடுக்கறது வந்து இந்த கம்ப்யூட்டர் விஷன் சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதிரியான கான்செப்ட்ல பைத்தான் லாங்குவேஜ் ஒரு டாமினன்ட் லாங்குவேஜா இருக்கு. அண்ட் இதுக்கு வந்து ஒரு வெல் நோன் லைப்ரரி என்னன்னா ஓப்பன் சிவின்ற லைப்ரரி, ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி வந்து இது மாதிரி யூஸ் பண்ணலாம் இந்த இதுக்கு. ஓகே, ஸோ தியரட்டிக்கலாக வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்து எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூவா நம்ம பைத்தான் லாங்குவேஜை பார்த்தோம். இப்போ அந்த ஒரு சின்னதாக எக்ஸாம்பிள் கோட்ஸ்லாம் நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஒரு அவுட்புட் எப்படி வேலை செய்யுது, என்ன மாதிரியான அந்த அப்ளிகேஷனோட சப் அவுட்புட் மட்டும் நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் அவுட்புட் தான் காட்டுப்பேன். டீப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் தான் டீப்பாக லாங்குவேஜஸ் எல்லாமே இதெல்லாம் எப்படி கோட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் அதோட அவுட்புட்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு 4 டொமைன் ஆஃப் ஏரியாவில் அப்ளை பண்ணுற மாதிரியான கோட்ஸ் நான் ரைட் பண்ண வச்சிருக்கேன், இண்டிவிஜுவல் கோட்ஸ். அந்த கோட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதோட அவுட்புட் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். நான் வந்து பைத்தான் ஐடியா ஓப்பன் பண்ணுறப்போ ஐடியா ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், சின்ன எக்ஸாம்பிள்ஸ், கோட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இது வந்து இந்த லாங்குவேஜ் எந்தெந்த டொமைன்ஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூவான எக்ஸாம்பிள் சொல்லலாம். அண்ட் இப்போதைக்கு இந்த கோட்ஸை பற்றிலாம் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதா நம்ம லேட்டர் செஷனில் தான் அந்த கோர்ஸை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் அவுட்புட் மட்டும் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த டொமைனில் எந்தெந்த மாதிரியான இந்த பைத்தான் லாங்குவேஜ் அப்ரோச் கொடுக்கலான்ற ஒரு சின்ன 3 எக்ஸாம்பிள்ஸ், சின்னதான எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஒரு கிராஃபிக் டிசைன் ஃபீல்டில் 2D கிராஃபிக் டிசைன் ஃபீல்டில் எப்படி இந்த பைத்தான் லாங்குவேஜை இப்படிலாம் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பைத்தான் கோடை வச்சு ஒரு 2D டிராயிங் ட்ரா பண்ண போகிறேன். ஒரு 2D டிராயிங் வரைய போகிறேன். ஒரு பேண்டாவோட இமேஜ் நான் வரைய போகிறேன் ஒரு கோடை வச்சுட்டு. ஸோ இதை நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா டர்ட்டில் லைப்ரரின்ற ஒரு லைப்ரரியோட சப்போர்ட்டில் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரன் ஆகுது கோடு. ஸோ இந்த கோடோட அவுட்புட் எனக்கு என்ன வரும்னா ஒரு 2D பேண்டா வந்து எனக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து ட்ரா பண்ணி கொடுக்கும். 2D பேண்டாவோட இமேஜஸை ஒரு சின்னதாக ஒரு இமேஜை ட்ரா பண்ணுறதுக்கான கோட் ரைட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிசைன் அண்ட் கிராஃபிக்ஸ் ரிலேட்டட் ஃபீல்ட்லையும் பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் கேம் டெவலப்மெண்ட்டுக்கும் இதை நம்மளால சப்போர்ட் கொடுக்க முடியும். இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு 2D டயக்ராம் வச்சுருக்கேன். 3D டயக்ராம்ஸ் அதை வச்சு ட்ரா பண்ணுவாங்க. அண்ட் கேம் டெவலப்மெண்ட் சின்ன சின்ன அந்த 2D கேம்ஸ் ஆகட்டும் அண்ட் ஒரு சில ஐடியை வச்சுட்டு காம்ப்ளெக்ஸான கேம்ஸும் இந்த பைத்தானில் பண்ண முடியும். ஸோ ஒரு கேம் டெவலப்மெண்ட் அண்ட் இந்த மாதிரி கிராஃபிக் டிசைனிங்ஸ் எல்லாமே பைத்தான் லாங்குவேஜ் வச்சு அப்ரோச் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் டொமைன் நான் வந்து பார்க்கலாம்னா இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இங்கே அடுத்து வந்து ஒரு டெஸ்க்டாப் ஆப் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக டெஸ்க்டாப் விண்டோஸ் ஆர் மேக் ஓஎஸ் இந்த மாதிரியான கம்ப்யூட்டருக்கு ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணோன்னா ஜாவா, .NET அண்ட் இந்த மாதிரியான லாங்குவேஜஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஃபார்முலா இருக்க ப்ரொசீஜர் தான். அண்ட் சேம் அதே மாதிரி அப்ளிகேஷனை பைத்தான் லாங்குவேஜ் வச்சு நம்மளால கிரியேட் பண்ண முடியும். பைத்தான் லாங்குவேஜ் வச்சு நம்மளால அப்ரோச் கொடுக்க முடியும். ஸோ இங்கே வந்து நான் ஒரு கோட் ரைட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், ஒரு ஸ்மால் அப்ளிகேஷனில் ஒரு ஆப். இந்த ஆப் என்ன பண்ண, இந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் இது ரன் பண்ணுறப்போ. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு விண்டோ பாப்பப் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு பட்டன் தான். பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஆப்பை. இதில் வந்து ஒரு பட்டன் இருக்குது அண்ட் மினிமைஸ், மேக்ஸிமைஸ் அண்ட் க்ளோஸ் இந்த மாதிரியான ஒரு நார்மல் ஆப் ஃபீச்சர்லாம் இருக்குது, ஒரு டெஸ்க்டாப் ஆப் ஃபீச்சர்லாம். ஸோ ஏன்னா இதுவும் வந்து ஒன் ஆஃப் த டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் தான். இப்போ நான் இந்த கோட் வச்சு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஜென்ரேட் பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணணும். ஒரு சின்ன அப்ளிகேஷன் வந்து இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் தான் கிரியேட் பண்ண போகிறோம்னா அப்போ நீங்கள் வந்து ஜாவா ஆர் .NET எதாவது சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து டீப் ஃபவுண்டேஷன் போட முடியும். பைத்தான் வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம், பட் அதுக்கு அளவுக்கு ஒரு ஓவர் வியூவாக போகாது. ஸோ பட் ஆனால் பைத்தான்லேயும் நம்மளால் டெஸ்க்டாப் ஆப் கிரியேட் பண்ணணும். ஒரு சின்ன அப்ரோச் கொடுக்கலான்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. ஸோ பைத்தான்லேயே டெஸ்க்டாப் ஆப் டெவலப் பண்ண சப்போர்ட் பண்ணும். பட் ஆனால் ஜாவா அண்ட் .NET அளவுக்கு டெஸ்க்டாப்பில் வந்து பைத்தான் வந்து ஸ்ட்ராங் கிடையாது.
ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரியான வைட் ரேஞ்ச் ஆஃப் இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதை வந்து மல்டிபர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னுவோம். ஸோ எந்த டொமைனில் வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அது கேம் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அண்ட் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒரு சாட் பாட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் சாட் பாட், ரொம்ப சிம்பிளான சாட் பாட். நிறைய சாட் பாட் நம்ம வெப்சைட்டில் பார்த்துருப்போம். அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க ஒரு 3 கமாண்ட்ஸோட ஒரு சாட் பாட் நீங்கள் நேரில் கேட்குறது. ஸோ ஹியூமன், இது வந்து என்னோட ப்ராம்ப்ட். நான் இங்கே வந்து ஒரு கமாண்ட் கொடுத்தேன்னா அதுக்கு ரெஸ்பெக்டிவாக ஒரு சேட்டிங் இது வந்து ட்ரிகர் ஆகும். சரிங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு கமாண்டுக்கு அதுக்கு ரிலவெண்ட்டான ஒரு இது வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ இது நான் டிஃபைன் பண்ணாத ஒரு கமாண்டை கொடுத்தேன்னா அதுக்கு ஒரு இர்ரெஸ்பெக்டிவாக ரெஸ்பான்ஸ் கொடுக்காம ஒரு சின்னதான ஒரு சாட் பாட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கோட் தான் எனக்கு இங்கே. ஸோ இந்த மாதிரியான வைட் ரேஞ்ச் ஆஃப் இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறதா இதை வந்து ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னுவாங்க. அண்ட் பைத்தன் லாங்குவேஜ் வந்து நம்மளால எல்லா டொமைன்லையும் மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் டெக்னிக்கல் ஃபீல்டில் வந்து நம்மளால அப்ளை பண்ண முடியும். இதை சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், கேம் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், வெறும் லாஜிக்கல் கோடிங்காக இருக்கலாம், இல்லை சயின்டிஃபிக் பர்பஸாக இருக்கலாம். அண்ட் ஏஐ பார்த்த மாதிரி ஏஐல மோஸ்ட்லி பைத்தன் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் சைடில் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்வேர் சைட்லையும் பைத்தன் அப்ளிகேஷன் பண்ணாங்க. இந்த எம்பெடட் சிஸ்டம் சொல்கிற ஃபீல்ட்லையும் இதை வந்து பைத்தான் வந்து சப்போர்ட் பண்ணும். மைக்ரோ பைத்தான் ஒரு சிப் இருக்குது, அந்த சிப்பு வந்து பைத்தான் கோட் பண்ணலாம். அண்ட் ஃபேமஸான ராஸ்பெரி பை இதுலேயும் வந்து நம்ம பைத்தான் லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்மளால கோட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஹார்ட்வேர் சைடில் பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர் ஃபீல்டு எங்கே வேணால் நம்ம பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். பைத்தான் வந்து இதை வந்து இப்போ ரீசெண்டாக எதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏஐ, அது ரிலேட்டட் டொமைன்ஸ் ஆஃப் ஏஐ, அந்த ரிலேட்டட் சர்க்கிளில் இருக்க ஃபீல்ட்ஸை வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் யூசர்ஸ் வந்து பைத்தான் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம பேசிக்காக இந்த லாங்குவேஜை பற்றி நம்ம ஒரு ஓவர்வியூவாக நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நம்ம ஜஸ்ட் இந்த பைத்தான் லாங்குவேஜோட ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் மட்டும் தான் நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ அப்கமிங் செஷனில் நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேசிக்லேருந்து ஆரம்பிச்சுட்டு இந்த ஊப்ஸ் அண்ட் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து டைவ் இன் பண்ணலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கோடிங் ரிலேட்டடாக பைத்தான் இந்த மாதிரி கரியர் ரிலேட்டடான கொஷின்ஸ் இருந்தால் டிஸ்கஷன் ஏரியாவில் உங்களுக்கு கொஷின் லீவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த செஷனில் நம்ம இது வரைக்கும் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கடுத்த செஷனில் வந்து பேசிக்காக கோட் ரன் பண்ணுறது, அந்த இன்டர்பிரட்டர் பைத்தானோட இன்டர்பிரட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. இந்த செஷனில் நம்ம பைத்தானுக்கு ரெக்வயர்டான சாஃப்ட்வேர்ஸ்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ பைத்தானில் வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம பேசிக்காக பைத்தான் ஐடிஎல்லி யூஸ் பண்ணலாம். ஐடிஎல்லி ஒரு ஐடினா என்னன்னா இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஐடின்றதுக்கு வந்து இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் வரும். அண்ட் ஐடிஎல்லிக்கு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட் வரும். ஸோ அந்த ஐடிஎல்லி எல்லாமே ஒன்று தான். ஸோ ஐடியோட ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இது என்னன்னா இது வந்து ஒரு ஸ்வீட் ஆஃப் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் என்ன இருக்குன்னா நம்ம கோட் ரைட் பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட் எடிட்டரில் இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேரில் நம்ம கோட் ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் அதை கம்பைல் பண்ணுறதுக்கான கம்பைலேஷன் சாஃப்ட்வேருமே அதில் இருக்கும். அண்ட் தென் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான டெர்மினல் விண்டோ, இது எல்லாமே ஒரே சாஃப்ட்வேரில் பைண்டாக இருக்கிறது தான் இந்த வந்து ஐடின்னு வாங்க, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் என்ன இருக்குன்னா டெக்ஸ்ட் கோட் ரைட் பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட் எடிட்டர், கம்பைல் பண்ணுறதுக்கான கம்பைலேஷன் சாஃப்ட்வேர், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறதுக்கான எக்ஸிக்யூஷன் டெர்மினல் சாஃப்ட்வேர், இது எல்லா சாஃப்ட்வேருமே ஒரே சாஃப்ட்வேரில் இருக்கிறது வந்து ஐடின்னு வாங்க. ஸோ பைத்தான் ஐடி வந்து நிறைய ஐடிஸ் அவைலபிளாக இருக்குது பைத்தானுக்கு கோட் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் ஃபேமஸ் வந்து அஃபிஷியல் ஐடிஸை யூஸ் பண்ணலாம், அண்ட் தேர்ட் பார்ட்டிஸ் கமர்ஷியல் ஐடிஸை யூஸ் பண்ணலாம். அது நம்மளோட கன்வீனியன்ட்டாக பார்த்தேன். ஸோ இதில் என்னென்ன ஐடிஸ் இருக்குன்னு ஒரு ஓவர்வியூவாக பார்த்துட்டு இந்த எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷனோட பேசிக் பார்ட் மட்டும் நம்ம இந்த செஷன்லாம் கால் பண்ணலாம். ஓகே. நான் ஃபஸ்ட்டு வந்து பைத்தானோட அஃபிஷியல் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணிட்டு கூகுளில் வந்து பைத்தான் ஐடின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். கூகுளில் பைத்தான் ஐடிஎல்இ டவுன்லோட்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கும் இங்கே python.org டவுன்லோட் சொல்லிட்டு, இது பைத்தானோட அஃபிஷியல் லிங்க். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க்கில் வந்து நமக்கு வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஏரியா வந்து நம்ம பார்க்கலாம். அதில் வந்து விண்டோஸ், லினக்ஸ், மேக் எல்லா ஓஎஸ்க்கான பேக்கேஜஸும் இங்கே வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் டிவைஸ் எந்த டிவைஸும் ஸோ அதுக்கேற்ற ரெக்கமெண்டட் பேக்கேஜை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக வந்து விண்டோஸ் இது அது இங்கே டிஃபால்ட்டாக இருக்கும். நான் கிளிக் பண்ணணும், அதோட EXE ஃபார்மேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ நார்மலாக ஒரு EXE சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுமோ சேம் அதே இன்ஸ்டாலேஷன் ஃபார்மேட். லினக்ஸாக இருந்துச்சுன்னா அதோட பேக்கேஜ் இங்கே கிளிக் பண்ணிட்டு அதோட பேஜில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேக் ஓஎஸ்னால் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுவோம். ஒரு நார்மல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான்.
ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா exe டவுன்லோட் ஆகும். அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எந்த லொக்கேஷன் கன்வீனியன்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண லொக்கேஷனில் பைத்தான் ஐடி இங்கே தான் இருக்கும். உங்களோட கன்வீனியன்ட் லொக்கேஷன் நான் வந்து ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சிருக்கேன். ஸோ ஐடிஎல்லின்னு இருக்காது. அண்ட் விண்டோஸில் நீங்கள் சர்ச் பண்ணாலும் ஐடிஎல்லின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஐக்கான் வந்து பாப் ஆகும் சாஃப்ட்வேர். இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இதோட இன்டர்ஃபேஸுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் இருக்காது நம்ம கோட் ரைட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த செஷனில் நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ணுறது, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் ஒரு ஓவர்வியூவாக பார்க்க போகிறோம். அப்கமிங் செஷனில் நம்ம டீப் டைப்பாக கோடிங்குள்ளே நம்ம பாட்டில் இறங்குவோம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கல் அந்த சாஃப்ட்வேர் மட்டும் எப்படி இது பண்ணி தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்களோட பைத்தான் ஐடியில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ வந்து உங்களுக்கு வராது. ஸோ அதை நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த பைத்தான் ஐடியில் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டெர்மினல் விண்டோ தான் ஓப்பன் ஆகும். இதை வந்து ஷெல்லுன்னு வாங்க. ஸோ இங்கே 3 ஆரோஸ் வந்து இந்த கர்சர் பிரிக் ஆகுற இந்த ஏரியா வந்து ஷெல்லுன்றது. இந்த ஷெல்லுன்றது என்னன்னா ஒரு ஷார்ட் டைமாக ஒரு டெஸ்டிங் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா தான் அது. ஸோ இங்கே கோட் ரைட் பண்ணி இந்த கோடோட அவுட்புட்டை நம்ம இந்த பாயிண்ட்டில் பார்த்துக்க முடியும். பட் இதில் வந்து சேவ் ஆகுது. ஸோ சின்னதாக ஒரு கோட் ரைட் பண்ணணும், அதை வந்து டெஸ்ட் பண்ணோம்னா இந்த ஏரியாவில் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஷெல்லுன்றது. ஸோ ஷெல்லை வந்து நம்ம டேரெக்டாக கோட் ரைட் பண்ணுவோம், நார்மலாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஷெல்லை நான் ஒரு கோட் ரைட் பண்ணுறேன்னா இப்போதைக்கு கோடை பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க. இதை பற்றி நெக்ஸ்ட் செஷனில் நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோட் ஸோ நான் இது ஒரு கோட் ரைட் பண்ணுறேன். ஸோ ஷெல் டைம் நான் இது பண்ணும்போது அதை ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் அந்த ஸ்பாட்லேயே நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். பட் நான் அந்த சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிட்டு ரீஓப்பன் பண்ணால் இந்த கோட் வந்து நான் அக்சஸ் பண்ண முடியாது. இந்த கோட் வந்து நான் சேவ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஏரியா வந்து சும்மா ஒரு டெஸ்டிங் ஏரியாவுக்கு வந்து இந்த ஷெல்லை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஷெல்லை வந்து டேரெக்டாக அப்படி அவுட் பண்ணிருக்கலாம். பட் நம்ம அங்கே ரைட் பண்ணுற கோட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு அகெயின் நான் ஓப்பன் பண்ணேன்னா என்னால் அக்சஸ் பண்ண முடியாது. நான் சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஓப்பன் பண்ணணும்னா ஷெல்லை, ஸோ அது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கே ரைட் பண்ண கோடில் வந்து என்னால் சேவ் பண்ண முடியாது. இது வந்து சும்மா ஒரு டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுறது. அண்ட் டிஃபால்ட்டாக நீங்கள் சாஃப்ட்வேர் பண்ணணும்னா ஷெல்லில் தான் இருக்கும். நம்ம பைத்தான் கோட் ரைட் பண்ணணும்னா ஃபைலுக்கு போய்ட்டு ஃபைல் நியூ ஃபைல்ன்ற கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர் Ctrl+Nன்ற அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரை ஓப்பன் பண்ணும். அண்ட் உங்களுக்குமே வந்து பைத்தான் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் இருக்கும். நான் இங்கே வந்து சும்மா பேக்ரவுண்ட் மட்டும் நான் டார்க் ப்ளூக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒயிட் கலரில் இதே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இது வந்து டெக்ஸ்ட் எடிட்டர்னு வாங்க. ஸோ இந்த ஏரியாவில் தான் நம்ம வந்து கோட் ரைட் பண்ணுவோம். ஸோ நம்ம ரைட் பண்ணுற கோட் ரைட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஃபைல் சேவ் ஒரு Ctrl+S கூட ஷார்ட்கட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கோடை வந்து சேவ் பண்ண எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு லொக்கேஷனில் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த லொக்கேஷனில் போட்டு வச்சுக்கிறேன். சும்மா டெஸ்ட்ன்றது என்னோட கோட். ஸோ நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். அந்த இங்கே டிஃபால்ட்டாகவே சேவ் அஸ் டைப்பில் வந்து பைத்தான் ஃபைல் வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டென்ஷன் போடுவோம் .py .pywன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் ஆல் ஃபைல்ஸ்ன்ற ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா, மோஸ்ட்லி இருக்காது இந்த சாஃப்ட்வேர்ஸ் பண்ணும்போது, ஆல் ஃபைல்ஸ்ன்ற ஃபார்மேட் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபைலோட நேம் .pyன்ற எக்ஸ்டென்ஷனாக ஆட் பண்ணணும். ஸோ pyன்றது பைத்தான் ஃபைலுன்றதை டெனோட் பண்ணக்கூடிய எக்ஸ்டென்ஷன். நாங்கள் டிஃபால்ட் செட்டிங்ஸ்லேயே வச்சுருக்கேன் பைத்தான் ஃபைல். ஸோ ஆட்டோமேட்டிக்காக .pyன்ற ஃபார்மேட்டில் அதை வச்சுக்கணும். சேவ் கொடுத்தீங்கன்னா அது வந்து சேவ் ஆகிக்கும். இதை வந்து நம்ம எப்போ லேட்டராக நம்ம எப்போ வேணுமோ அந்த லொக்கேஷனில் வந்து இந்த கோடை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ரன் பண்ணுறதுக்கு எந்த ரன் பட்டன் ரன் மாடியூல் ஆர் F5 கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளிக் பண்ணிங்கன்னா அதோட அவுட்புட் எக்ஸிக்யூஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஷெல்லில் பேசிக்காக அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே கான்ஃபிகர் ஐடிஎல்லின்னு வரும். எஸ். ஸோ இந்த இடத்துல அந்த ஃபாண்ட்டு தீம் சேஞ்ச் பண்ணுறதுனா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது டிஃபால்ட்டாக ஒயிட்டில் இருக்கும். நான் வந்து டார்க் பேக்ரவுண்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுனால உங்களோட ஓன் யூஸ். அதுக்கு இந்த ஆப்ஷனில் கான்ஃபிகர் ஐடியில் கொடுத்துருங்க. உங்களோட யூஐயை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் பைத்தானை ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இல்லாமல் டேரெக்டாக டெர்மினல்லே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து பைத்தானை பாத் வேரியபிளோட ஆட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் இந்த ஐடியலி வச்சு இல்லாமல் டேரெக்டாகவே விண்டோஸ்லேருந்தே ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி நான் காட்டுறேன். ஸோ அதுக்கு விண்டோஸ் ஓப்பன் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த ஃபோல்டர் விண்டோஸ் ஃபோல்டர் சி ஃபோல்டர் அண்ட் யூசர்ஸ் கரண்ட் யூசருக்குள்ள போயிட்டு இந்த லொக்கேஷனில் CMD டைப் பண்ணிங்கன்னா கமாண்ட் ப்ராப்ளம் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் PY ஸ்பேஸ் விட்டுட்டு 2 மைனஸ் அப்புறம் வெர்ஷன்றதை டைப் பண்ணுங்கள். அண்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸோ பைத்தனோட என்ன இன்ஸ்டால்டு வெர்ஷன் காட்டும் 3.8.2. இது வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட யூசர் ஐடிக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ கரண்ட் யூசரில் போயிட்டு கமெண்ட் ப்ராப்ளம் ஓப்பன் பண்ணிட்டு PY
ஸ்பேஸ் மைனஸ் வெர்ஷன் டைப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால்ட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு என்டர் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் வெறும் pyன்னு சொல்லிட்டு கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா இது வந்து ஷெல்லுக்குள்ளே என்டர் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு கோட் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வச்சு தான் ஒரு கோட் ரைட் பண்ணலாம். அந்த ஷெல் நம்ம பார்த்தீங்கன்னா ஷெல் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி டெர்மினல்லே இங்கே நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்மேட்டும் இங்கே வந்து ஸோ ஷெல்லேருந்து போகிறதுக்கு எக்ஸிட் சொல்லிட்டு கொடுத்தா க்ளோஸ் ஆகும். எக்ஸிட்ன்ற ஃபங்க்ஷன் எக்ஸிட் பேரந்தசிஸ் கொடுத்தாங்க அந்த ஷெல் வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபார்மேட். இந்த மாதிரியும் நம்மளால் பைத்தான் கோட் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். டெர்மினல்லையும் நம்மளால் ரன் பண்ண முடியும் ப்ரோக்ராமை. கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்னு நாங்கள் இப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து அஃபிஷியல் சாஃப்ட்வேர். இது வந்து நம்ம CLI கமாண்ட் லைனில் இன்டர்ஃபேஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட் வச்சு யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. தேர்ட் பார்ட்டிஸாக கம்பெனிஸ் வந்து எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிள் நமக்கு அதை கூட யூஸ் பண்ணிட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேமஸ் வந்து பைச்சாம்ன்ற ஒரு சாஃப்ட்வேர், அனகோண்டான்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாமே பைத்தான் ப்ரோக்ராம் பண்ணுற ஒரு ஐடி. அது நமக்கு என்ன கன்வீனியன்ட்டோ இதுதான் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் யூஸ் பண்ண கிடையாது. நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ, நம்ம சிஸ்டம் எது கிரேட்டாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கூகுளில் போய்ட்டு பைச்சாம் டவுன்லோட் சொல்லிட்டு போடுங்க. அதில் JetBrains வருதா, இது அஃபிஷியல் லிங்க். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வந்து லோட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு என்டர்பிரைஸ் லெவல் சாஃப்ட்வேர். இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அது நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்கும் அந்த சாஃப்ட்வேரில். அந்த ஆட்டோ கம்ப்ளீஷன் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பாதி ரைட் பண்ணும்போது சஜஷன்லேயே அது ஆட்டோமேட்டிக்காக மிச்ச கோடு அது. ஸோ நமக்கு டைம் வந்து லெஸ்ஸாக கன்சியூம் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பெய்டு சாஃப்ட்வேர். நீங்கள் வந்து என்டர்பிரைஸ் லெவலில் போகிறீங்க, ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் போகிறீங்கன்னா இப்போ நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம லேர்ன் பண்ணிக்கிற பர்பஸ்க்கு இந்த கம்யூனிட்டி எடிஷனே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இது வந்து ஃப்ரீ. ஸோ உங்களோட டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி டெவலப் பண்ணிக்கோங்க. இதுவும் நார்மல் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னா நமக்கு ஆட்டோ கம்ப்ளீஷன் ஆகும். நம்ம பாதி கோட் டைப் பண்ணும்போதே அதுக்கேற்ற கீபோர்ட்ஸ் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நமக்கு வந்து டைம் கன்சியூமிங் நமக்கு வந்து லெஸ்ஸாக இருக்கும். இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சாஃப்ட்வேர். இதை வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் யூஸ்க்காக யூஸ் பண்ணலாம். நம்ம ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ண போகிறோம், ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணாலும் அப்போ அதுக்கும் ஏற்ற மாதிரி இந்த சாஃப்ட்வேர்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது பைத்தான் சாஃப்ட்வேர். ஸோ இதை எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து கோட் ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்மளோட ஒன் சாய்ஸ். ஸோ நமக்கு எது கன்வீனியன்ட் ஆகுதோ அந்த சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் செஷன்லேருந்து நம்ம வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் இருந்தாலும் டிஸ்கஷன் ஏரியாவில் உங்களோட கொஷின்ஸை மெயில் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தானோட ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபவுண்டேஷன் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானோட பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் என்ன கான்செப்ட் மற்ற லாங்குவேஜ்க்கும் இருக்குது டிஃபர் ஆகும்னா இன்டர்பிரட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ப்ரட்டர். ஸோ இன்டர்பிரட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அண்ட் தென் டைனமிக் அலோகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. இன்டென்டேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த மூணு தான் ஃபண்டமெண்டல் கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல தான் மற்ற லாங்குவேஜ்க்கு இது கொஞ்சம் டிஃபர் பண்ணி காட்டுறது அந்த அட்வான்டேஜாகவும் கொடுக்குறது. ஸோ இந்த மூணுமே ஃபவுண்டேஷன் கான்செப்ட். இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இன்டர்பிரட்டர்ன்ற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் டைனமிக் இன்டென்டேஷன்ற கான்செப்ட்லாம் அப்கமிங் செஷனில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து இன்டர்பிரட்டர் கான்செப்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ பைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னுவாங்க. அதே மாதிரி இதை வந்து ஒரு இன்டர்ப்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னுவாங்க. வேற C அண்ட் C++, ஜாவா இந்த லாங்குவேஜஸ்லாம் வந்து கம்பைல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னுவாங்க. ஸோ கம்பைல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு இன்டர்ப்ரட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, கம்பைல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சோர்ஸ் கோடு மொத்த ஹோல்சமாக இருக்க எல்லா சோர்ஸ் கோடுமே பைனரி ஃபார்மேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூஷன் நடக்கும். இங்கே பைத்தான் லாங்குவேஜ் இந்த இன்டர்ப்ரட்டர் லாங்குவேஜில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து பைனரி ஃபார்மேட் கன்வெர்ட் ஆகிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கம்பைலில் வந்து மொத்தமாக எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூட். ஸோ இதை ஃபர்தர் அப்கமிங்கில் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பேசிக்காக ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஓகே. என்னோட இப்போது டாஸ்க் என்னன்னா சின்னதாக டிஸ்பிளேயில் ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறேன், டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான ஒரு பைத்தான் கோடு தான் நான் ரைட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பிரிண்ட்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட இது வந்து பிரிண்ட் parenthesis. இந்த ஃபங்க்ஷன் இந்த பிரிண்ட் இந்த பேரந்தசிஸ்குள்ளே நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும் அதை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே ரைட் பண்ணணும். எனக்கு வந்து ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதை வந்து நான் டபுள் கோட்ஸ்குள்ளே ரைட் பண்ணுறேன், ஹலோ வேர்ல்டு. ஸோ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு பேரந்தசிஸ்குள்ளே நம்ம என்ன டேட்டா பாஸ் பண்ணுறோமோ
அந்த டேட்டாவை வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இங்கே நான் வந்து டபுள் கோட்ஸ்குள்ள ஒரு டேட்டா பாஸ் பண்ணியிருக்கேன். டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கிற ஸ்ட்ரிங் டேட்டா, இங்கே வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் டேட்டாவை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு டிஸ்பிளேல இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஜென்ரலாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட வேலை என்னன்னா, பிரிண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் பேரந்தசிஸில் என்ன டேட்டா பாஸ் பண்ணுறோம், பாஸ் பண்ணுற டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறது தான் ஒர்க். ஸோ நான் டெக்ஸ்ட் டேட்டான்றதுனால நான் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறேன். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா. செட் ஆஃப் வேர்ட்ஸை வந்து ஸ்ட்ரிங்குன்னு வாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா. ஸ்ட்ரிங் டேட்டாவை எப்பவுமே நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே தான் நெஸ்ட் பண்ணோம். பைத்தான். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் பைத்தான்றது பாஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து எனக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். இதே நம்ம சி லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து ஒரு சி கோட், சேம் அதே அவுட்புட்டுக்கான சி கோடை. ஸோ அதே அவுட்புட் நம்ம எடுக்கணும்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹெடர் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். ஃபங்க்ஷன் பிளாக்குள்ள அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பைத்தானில் அந்த எதுவுமே கிடையாது. நம்ம டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரைட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். இது வந்து நமக்கு வந்து க்ளோசர் டு இங்கிலீஷாக இருக்கும். அண்ட் ரெலவெண்ட் வந்து சூடோ கோடுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எந்த ப்ரோட்டோக்கால் எந்த ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ண, இந்த மாதிரி இந்த சின்டாக்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணால் ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் நம்ம ரைட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து டைமும் லெஸ்ஸாக சேவ் ஆகும் நமக்கு. அண்ட் எங்கே பார்த்தோம்னா இதோட இந்த சி கோடோட அவுட்புட்டும் நமக்கு சிமிலர் அவுட்புட் தான் நமக்கு இங்கே வரும். அதே அவுட்புட் தான் வந்திருக்கு. பட் ஆனால் அதுக்கு ரைட் பண்ண நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். பைத்தான் சூஸ் பண்ணுறது ஒன் ஆஃப் த ரீசன் இதுதான். நம்ம சிம்பிளாக நம்ம ஷார்ட் டைமில் வந்து டேரெக்டாக நம்ம கோட் ரைட் பண்ண முடியும். அண்ட் அகெயின் C++, ஜாவா அந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாமே செமிகோலன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து எண்ட் பண்ணுறோம்னா செமிகோலன் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். ஸோ இங்கே பிரிண்ட்ன்றது நம்ம இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஹலோ வேர்ல்டாக பிரிண்ட் பண்ண சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அண்ட் இங்கே பைத்தான் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சொல்லி இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ப்ரொசீஜரல் லாங்குவேஜஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து செமிகோலன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்பல்சரியாக. ஸோ இங்கேயும் ஹலோ வேர்ல்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இல்லை ஒரு செமிகோலன். ஸோ செமிகோலன் வச்சு தான் ஸ்டேட்மெண்ட் எண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் செமிகோலன் விட்டோன்னா அது வந்து நமக்கு எரர் தரும். இது வந்து ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்கில். இங்கே பைத்தான் லாங்குவேஜில் வந்து நம்ம செமிகோலன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து இன்டென்டேஷன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து ப்ராக்கெட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணணும் மற்ற லாங்குவேஜ்லாம். பைத்தான் வந்து நமக்கு இன்டென்டேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து நம்ம செமிகோலன் வைக்கக்கூடாது. செமிகோலன் கேஸ் வச்சா அதுதான் நமக்கு வந்து இங்கே எரர் தரும். மற்ற லாங்குவேஜில் வைக்கலாம்னு எரர் தருவாங்க. பட் பைத்தானில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எண்ட் பண்ணுறதுக்கு எங்கேயுமே நம்ம செமிகோலன் வைக்க மாட்டோம். ஸோ அது வந்து ஒரு எரர். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா லைன் பை லைன் அப்டேஷன்றது. இந்த கோட்ஸ்லாம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது நெக்ஸ்ட் எதனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா ஒன் பை ஒன்னாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இப்போ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் எதுன்ற இந்த ஃபார்மெட்டில் தான் நமக்கு காட்டுறாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக தான் எக்ஸிக்யூஷன் நடக்கும். 1 2 and 3. இன்கேஸ் நான் அந்த ஆர்டர் ஸோ எப்படி மாற்றினாலும் ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு, செகண்ட் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து செகண்டு, அந்த ஃபார்மேட்டை தான் அது கேரி அவுட் பண்ணும். ஸோ இங்கே நான் ஆர்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து 2 1 3ன்ற இந்த ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கும். பைத்தான் ஹலோ வேர்ல்டு 1 இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து லாஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம டெக்ஸ்ட் டேட்டா வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் ஸோ டெக்ஸ்ட் டேட்டாவை எப்போவுமே டபுள் கோட்ஸ்குள்ளே தான் நம்ம வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பைத்தான் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆர் சிங்கிள் கோட்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பாசிபிள். பட் ஆனால் என்ன பண்ணணும்னா
எய்தர் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் இந்த ஃபார்மெட் தான் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல டபுள் கோட்ஸ் ஒரு இடத்துல சிங்கிள் கோட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. பட் ஆனால் சிங்கிள் கோட்ஸும் சப்போர்ட் பண்ணும், டபுள் கோட்ஸும் சப்போர்ட் பண்ணும். எந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட் டேட்டா பிளேஸ் பண்ணுறப்போ அந்த இடத்துல டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நெஸ்ட் பண்ணணும். இன்கேஸ் நம்ம அப்படி நெஸ்ட் பண்ணலன்னா என்ன ஆகும்னா அது வந்து ஒரு வேரியபிளாவோ ஒரு ஃபங்க்ஷன் நேமாவோ கன்சிடர் பண்ணிக்கும் டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லாதுன்னா. இப்போ நான் டேட்டான்னு சும்மா கொடுக்குறேன்னா இப்போ இந்த டேட்டான்ற இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டாவாக ஒரு ஸ்ட்ரிங் இந்த டேட்டாவாக கன்சிடர் பண்ணியிருக்காது. இப்போ வந்து இது என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம், இதை வந்து ஒரு வேரியபிளோட ஒரு நேமாகவோ ஆர் ஃபங்க்ஷனோட ஒரு நேமாகவோ கன்சிடர் பண்ணிக்கும். அப்படி தான் டேட்டா இந்த ப்ரோக்ராமில் ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா இல்லை ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணால் செக் பண்ணோம். அப்படி எதுவுமே இல்லாதனால இப்போ நமக்கு வந்து இங்கேருந்து நமக்கு எரர் த்ரோ ஆகணும், ரன் பண்ணலாம். டேட்டா இஸ் நாட் டிஃபைன். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே போகலாம் அது வந்து ஒரு வேரியபிளாவோ ஒரு ஃபங்க்ஷனாவோ அதை கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எங்கேயாச்சும் கிரியேட் பண்ணியிருக்கோமான்னு அதை வந்து செக் பண்ணும். இன்கேஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம்னா அப்போ வந்து நமக்கு எரர் ரன், அதுக்கேற்ற ஒரு நம்ம கோட் வந்து நமக்கு ரன் ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அப்போ வந்து எரர் த்ரோ ஆகும். ஸோ அதனால டபுள் ஸ்ட்ரிங் டேட்டா பாஸ் பண்ணோம்னா அது வந்து எப்பவுமே டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து எனக்கு எந்த எரரும் வராது. அதே ஃபார்மேட்டில் எனக்கு வந்து இங்கே கோட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்டரப்டர்ன்ற கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பைத்தான் இன்டரப்டர் பேக்ரவுண்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர். பைத்தான் வந்து இன்டரப்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், C++, ஜாவா இதெல்லாம் வந்து கம்பைல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ கம்பைல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன நடக்கும்னா நம்ம ரைட் பண்ணியிருக்க கோடு நான் ரன் ஒரு கம்பைல் பட்டன் கொடுக்கும்போது நம்ம ரைட் பண்ணியிருக்க கோடு எல்லாமே பைனரி ஃபார்மேட்டுக்கு கம்ப்யூட்டர் ஃபார்மேட்டுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகும். சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சுன்னா நம்ம கம்பைலேஷன் வந்து கரெக்டாக கம்பைலேஷன் ரன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரன் ஆகும். இன்கேஸ் ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா கம்பைலேஷன் வந்து எரர் ஆகும், நமக்கு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகாது. இது வந்து யூஸ்வல் என்ன நடக்கும்னா இருக்கிற எல்லா கோட்ஸுமே நமக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகும். நீங்கள் செமிகோலன் விட்டாங்க, சாரி. எல்லா கோட்ஸுமே ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு ரன் ஆகும். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு எரர் வச்சுருந்தோன்னா ப்ரோக்ராம் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும், கம்பைலேஷன் ப்ராசஸ்லேயே நமக்கு வந்து டெர்மினேட் ஆகிடும். இது வந்து நார்மலாக. பைத்தானில் எப்படி நடக்கும்னா மொத்தமாக வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகாது. நம்ம கொடுத்துருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே பைனரி ஃபார்மேட்டுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகும், அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பைனரி ஃபார்மேட்டுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகும். ட்ரான்ஸ்லேட் முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேஷன் அது எக்ஸிக்யூஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிட்ட வரும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணும். சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கான எக்ஸிக்யூஷன் நடக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக தான் இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் ஒரு எரர் வைக்கிறேன். அந்த TXT இருக்கிற இடத்துல செமிகோலன் சாரி அந்த டபுள் கோட்ஸ் இல்லாமல் நான் வைக்கிறேன். ஸோ இப்போ அதை வந்து ஒரு வேரியபிளோட நேம் ஒரு ஃபங்க்ஷன் நேமாக கன்சிடர் பண்ணிக்கும், ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணாது. ஸோ இங்கே வந்து நான் ரன் பண்ணேன்னா எனக்கு முன்னாடி இருக்க எல்லா இதுவும் ரன் ஆகிடும். எந்த இடத்துல எரர் வருதோ அப்போ மட்டும் நமக்கு வந்து இங்கே எரர் த்ரோ ஆகும். ஸோ இங்கே பார்க்கலாம் பைத்தான் 2 வந்து ரன் ஆயிடுச்சு, ஹலோ வேர்ல்டுன்றது ரன் ஆயிடுச்சு, ஐஎம் லேர்னிங் பைத்தான் 3 ரன் ஆயிடுச்சு. பட் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து எரர் நமக்கு வச்சிருக்கோம், நம்ம மேனுவலாக வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு எரர். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து டெர்மினேட் ஆகிடும், அது கீழே இருக்க கோட்ஸ் வந்து ரன் ஆகாது. ஸோ இதுதான் இன்டரப்டரோட ஒர்க்கு. இன்டரப்டர் என்ன பண்ணால் ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எந்த பாயிண்ட்ல எரர் ஆகுதோ அந்த பாயிண்ட்லேருந்து மொத்தமாக வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ இது ஒரு இடத்துல அட்வான்டேஜ் இருந்தாலும் சில இடத்துல நமக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். பட் இந்த லாங்குவேஜோட ஃபார்மேட் வந்து ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் ஆகிற ஃபார்மேட் தான். ஸோ இதனால் இந்த இன்டர்பிரேட்டர் ஃபார்மேட் சூஸ் பண்ணுறதுனால இந்த பைத்தான் லாங்குவேஜுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா டைனாமிக்ன்ற ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் அப்கமிங் செஷனில் நம்ம பார்ப்போம். அண்ட் இங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணணும்னா டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லாமல் டேரெக்டாக நம்ம நம்பர்ஸை டைப் பண்ணாலே போதும். ஸோ எப்பவுமே ஸ்ட்ரிங் டேட்டா ஒரு டெக்ஸ்ட் டேட்டாவை மட்டும்தான் நம்ம வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே நெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டபுள் கோட்ஸ் இல்லைனா அது வந்து வேரியபிளாகவும் ஒரு ஃபங்க்ஷனமாக கன்சிடர் பண்ணிக்கும். பட் நியூமரிக் டேட்டாவை நம்ம டேரெக்டாக நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இங்கே பண்ணிக்கலாம். இதே மற்ற லாங்குவேஜ்லாம் அந்த இன்டீஜர் இந்த மாதிரி வேரியபிளுக்கு அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன டேட்டா டைப்பில் இருக்குது, ஃபார்மேட் ஸ்பெசிஃபை இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் இருக்கும். பட் பைத்தான் அந்த எந்த கான்செப்டே கிடையாது. நியூமரிக்காக இருந்தால் டேரெக்டாக நம்ம என்டர் பண்ணலாம், ஸ்ட்ரிங் இருந்தால் டபுள் கோட்ஸ்குள்ளே அப்படியே டேரெக்டாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இதுவாக தான் இருக்கும். ஸோ எந்த டிக்ளரேஷன் தேவையில்லை. இங்கே ஒன்றும் நம்ம
அதே மாதிரி சி லாங்குவேஜில் நம்ம ஸ்லாஷ் என்ற ஒரு கான்செப்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸ்லாஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஸ்லாஷ்ன்னு யூஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் லைனுக்கே போகும் நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில். இங்கே வந்து ஹலோ வேர்ல்டு 1 2ன்னு இருக்காங்க. இங்கே வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லாஷ்ன்ற ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ். இன்கேஸ் நான் அதை ரிமூவ் பண்ணுறேன்னா எனக்கு வந்து அது சேம் லைனில் தான் பிரிண்ட் ஆகும் நார்மலாக இருக்க அந்த சி லாங்குவேஜ்லாம். பட் பைத்தனில் நம்ம வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக லைன் பிரேக்கேஜ் நடத்துடும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம பைத்தான் கொடுத்துருப்போம். அது எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் முடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைன் பிரேக்கேஜ் நடத்துகிறோம். நம்ம ஸ்லாஷ் அண்ட் மேனுவலாக போட்டு ஒரு லைன் பிரேக்கேஜ் எடுக்க தேவையில்ல. இந்த சி லாங்குவேஜில் நம்ம மேனுவலாக நம்ம லைன் பிரேக்கேஜ் போட்டால் தான் அது வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். பட் பைத்தானில் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைன் பிரேக்கேஜ் நடந்துக்கும். பட் வேணும்னா நம்ம மேனுவலாகவும் கொடுக்கலாம். பட் மேனுவலாக கொடுத்தா ஒரு ஓவர்லாப் எக்ஸ்ட்ரா ஒன்றா ஆட் ஆகும். மேனுவலாக கொடுக்குற அவசியம் இல்லை, பட் மேனுவலாக கொடுக்கறதும் பாசிபிள். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு லைன் பிரேக்கேஜ் நடக்கும். ஸோ இந்த ஸ்லாஷ்ன்னு என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. இதுமாதிரி ஸ்லாஷ் டி இருக்குது, ஸ்லாஷ் எஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இது வந்து சி லாங்குவேஜஸில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் இந்த ஸ்லாஷன் நான் எங்கே என்கவுண்டர் பண்ணுறனோ என்கவுண்டர் ஆகிற அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு லைன் பிரேக்கேஜ் நடக்கும். ஸோ இங்கே ஹலோக்கு அப்புறம் ஸ்லாஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லைனில் எனக்கு வேர்ல்டு கிடச்சிருக்கேன். அண்ட் இன்கேஸ் இங்கே இருக்க நான் ஒரு நியூமரிக் டேட்டா வச்சுருக்கேன். இதை நான் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டால் ரன் ஆகுமானா இப்போ வந்து எனக்கு எந்த எரர் இல்லாமல் ரன் ஆகும். பட் ஆனால் நான் டபுள் கோட்ஸ்குள்ளே இங்கே வச்சுருக்கேன் 1 3 4ன்றது வந்து நியூமரிக் டேட்டா கிடையாது, ஸ்ட்ரிங் டேட்டாவை கன்சிடர் பண்ணிப்போம். டபுள் கோட்ஸ் இல்லாமல் இருக்க இதை வந்து எனக்கு வந்து நியூமரிக் டேட்டா கன்சிடர் பண்ணிக்கோ. இங்கே நம்ம கலர்லேயே சேஞ்சஸ் பார்க்கலாம். க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா அண்ட் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து நியூமரிக் டேட்டா. ஸோ இந்த 890க்கும் இந்த 134க்கும் என்ன வித்தியாசம், என்ன ரிலேஷன்னா 134 வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா. மீனிங் என்னன்னா இதை வந்து நம்ம எதர் பாஸ் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் அந்த 890ன்றது வந்து ஒரு நியூமரிக் டேட்டா. இந்த நியூமரிக் டேட்டாவை நம்மளால் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் யூஸ் பண்ண முடியும். அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவிஷன் இந்த மாதிரியான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த நம்பர்ஸில் பாசிபிள். ஸோ அதனால் நம்ம நியூமரிக் டேட்டாவை வைக்கிறோன்னா அப்போ வந்து டபுள் கோட்ஸ்க்கு வெளியே வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம எத்தனை இது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ கம்மா வச்சுட்டு எத்தனை இது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் டேட்டாஸை ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லையும் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்கான அவுட்புட் ஹாய் கோடிங் ஹலோன்றது. அண்ட் கம்மா வச்சுட்டு எவ்வளோ வேணும் நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம். சேம் அதே மாதிரி நம்பர்ஸ்க்கும் அதே தான். இதே மாதிரி நம்பர்ஸும் கொடுக்கலாம் அண்ட் தென் மிக்சட் டேட்டாஸும் கொடுக்கலாம். ஸோ கம்மா ஆட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ வேல்யூஸ் வேணால் ஆட் பண்ணிகிட்டே போயிடலாம், எவ்வளோ டேட்டாஸ் வேணால் நம்ம பாஸ் பண்ண முடியல. இது வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இது வந்து ஒரு பாசிபிள். ஸோ ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கம்மா ஆட் பண்ணிட்டு எத்தனை வேல்யூஸ் வேணும் நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகலாம். பட் ஆனால் இங்கே நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா நம்ம இங்கே கொடுத்ததுக்கு எல்லாமே நியூ லைனில் வந்துருக்கும். ஸோ நம்ம கம்மா ஆட் பண்ணி கொடுத்ததுக்கு எல்லாமே சேம் லைனில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுமாதிரி கம்மா ஆட் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு நியூ லைனில் வேணும்னா அப்போ இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், ஸ்லாஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது நமக்கு வந்து லைன் பிரேக்கேஷன் ஆகும். ஸோ ஒரு ஸ்லாஷன் யூஸ் பண்ணால் ஒரு மேனுவல் லைன் பிரேக்கேஷன் நடக்கும். ஓகே. அண்ட் இதில் ஸ்டார் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நடக்கும். சின்னதாக இங்கே ஒரு டெக்ஸ்ட் வைக்கிறேன், பைத்தான் கோடிங் சொல்லிட்டு. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை ஸ்டார் 10 எப்படி கொடுத்தனா இந்த இது வந்து எனக்கு வந்து 10 டைம்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து பைத்தானில் இருக்க ஒன் ஆஃப் த ஷார்ட்கட் மெத்தட். ஸோ பைத்தான் கோடிங் சொல்லி நமக்கு 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே நம்ம நோட்டீஸ் பண்ண முடியாதுன்னா இது வந்து சீக்குவலாக ஒரே லைனில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஏன்னா இது வந்து ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம நெஸ்ட் பண்ணியிருக்கனால ஒரே லைனில் பிரிண்ட் ஆயிருக்கு. சேம் அதே மாதிரி தான் ஒரு நியூ லைனில் வேணும்னா ஸ்லாஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டா நம்ம நியூ லைனில் கிடச்சிடும்.
ஸோ இது வந்து ஸ்டார் ஆப்ரேட்டர். அண்ட் இங்கே ஸோ இப்போ நான் வந்து இன்னும் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ நியூமரிக் டேட்டாக்கும் டெக்ஸ்ட் டேட்டாக்கும் உள்ள வித்தியாசம் காட்டுறேன். ஸோ இங்கே 134ன்னு சொல்லிட்டு இருக்கு. டபுள் கோட்ஸ்குள்ள நான் யூஸ் பண்ணுறேன், அது வந்து க்ரீன் கலரில் இருக்குது. இது வந்து டெக்ஸ்ட் டேட்டா. சேம் அதே 134 எங்கே இருக்குது, இது வந்து எனக்கு நியூமரிக் டேட்டா. ஸோ நான் டபுள் கோட்ஸ்குள்ள போயிடல, டேரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நியூமரிக் டேட்டா. ஒரு நியூமரிக் டேட்டாவை என்னால் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும், கால்குலேஷன்ஸ் பண்ண முடியும். டெக்ஸ்ட் டேட்டாவை என்னால் வெறும் இந்த மாதிரி பாஸ் மட்டும் தான் பண்ண முடியும். எதர் ஒரு இடத்துக்கு சென்ட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். பட் நியூமரிக் டேட்டாவை என்னால் எல்லா விதமான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியும். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், எல்லா விதமான அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் என்னால் நியூமரிக் டேட்டாவில் பண்ண முடியும். இங்கே யூஸ் பண்ண இந்த மல்டிப்ளிகேஷன் இந்த மெத்தடை நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸ்டார் 134 ஸ்டார் 10 சொல்லி கொடுக்குறேங்க. ஸோ 10 டைம்ஸ் இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். அதே ஸ்டாரை இங்கே நான் கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணால் எனக்கு 134 நான் இங்கே கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் டேட்டா வந்து எனக்கு ரிப்பீட்டடாக பிரிண்டாக இருக்குது. பட் வேறு அதே சேம் ஆப்ரேட்டரை நான் நியூமரிக் டேட்டா கொடுத்துறேன்னா எனக்கு வந்து 134 × 10 சொல்லிட்டு அதோட ரிசல்ட் வந்து எனக்கு மல்டிப்ளை ஆகி கிடச்சிருக்கு. ஸோ ஒரு நியூமரிக் டேட்டாவை வந்து டபுள் கோட்ஸ் போலன்னா அது வந்து ஒரு நியூமரிக் டேட்டா. நியூமரிக் டேட்டா வந்து நம்மளால் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இந்த மாதிரியான ஒரு நம்பர்ஸை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ண முடியும். வேற நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டிருக்க டேட்டா நம்பர்ஸாக இருந்தாலுமே அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா. அதை வந்து நம்ம நியூமரிக்காக ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. வெறும் ஸ்ட்ரிங்காக ஒரு வேர்டாக ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் நம்மளால ட்ரீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வெறும் ஃபவுண்டேஷன் கான்செப்ட் தான். வெறும் நம்ம இப்போதைக்கு இன்டென்டேஷன் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் சொல்லி தான் பார்த்துருக்கோம் நம்ம இதில். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கமெண்ட்ஸ் கான்செப்ட். ஸோ கமெண்ட்றது வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இருக்காது. ஸோ கமெண்டோட பேசிக் கான்செப்ட் என்னன்னா, எதர் நம்ம ரைட் பண்ணுற கோட் வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஏன்னா நம்ம வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணால் எதுக்கு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம தான் அதை ரைட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் அதே கோடை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தாங்கன்னா ஸோ அவங்க அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு ரைட் பண்ணுற அந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் தான் அந்த கமெண்ட்ன்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கோடில் நான் வந்து இந்த கோடுக்கு நான் இன்னொரு ரைட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம ரைட் பண்ணுற ஒரு செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லலாம். ஸோ ஒரு செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் அது நம்ம கூட வேறு யாருன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஓனாக ரைட் பண்ணுற ஒரு செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் தான் அது. அது எந்த ஃபார்மேட்டில் வேணால் ரைட் பண்ணலாம், எப்படி வேணால் ரைட் பண்ணலாம், இதுதான் ரூல்ஸ்னு கிடையாது. ஸோ பைத்தானில் கமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆஷ் சிம்பிளை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆஷ்க்கு அப்புறம் ரைட் பண்ணுறது எல்லாமே கமெண்ட். எங்கே நான் கொடுக்குறேன்னா, ஸோ இதோட ஒரு டிஸ்கிரிப்ஷன் சும்மா நான் ரைட் பண்ணுறேன். திஸ் லைன் பிரின்ஸ் 134 10 டைம்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நான் ரன் பண்ணால் எனக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. சும்மா அதை அந்த லைனை பற்றி நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ வேறு யாரும் ஒரு ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் மேனுவலாக என்னோட கன்வீனியன்ட்டுக்காக டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் அந்த கமெண்ட்டை. கமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆஷ்க்கு அப்புறம் நம்ம போகிறது எல்லாமே கமெண்ட். பைத்தானில் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேராகிராஃப் அளவுக்கு நம்ம ரைட் பண்ணுறோன்னா இந்த ஐடியா ஆட்டோமேட்டிக்காக அது ஆஷ் சிம்பிள் போடுறதுக்கு பார்க்கலாம். ஸோ நார்மல் பைத்தான் ஐடியல் யூஸ் பண்ணால் அது ஆஷ் சிம்பிள் போடாது, இந்த மாதிரி தான் லீவ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரைட் பண்ணோம்னா அது வந்து எரர் த்ரோ ஆகும். ஸோ இன்வேலிட் சின்டாக்ஸ். ஸோ மல்டிலைன் கமெண்ட் வந்து பைத்தானில் சப்போர்ட் கிடையாது. ஸோ இண்டிவிஜுவல் லைன் ஒரு லைனுக்குமே ஆஷ் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அகைன் இங்கே கூட நம்ம கமெண்ட் ஓப்பன் பண்ணலாம். சும்மா நான் ரைட் பண்ணுறேன். இது நான் ரைட் பண்ணுற ஒரு ஓன் டிஸ்கிரிப்ஷன் தான். அண்ட் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ரைட் பண்ணுற ஒரு ஓன் டிஸ்கிரிப்ஷன் தான். வேறு யாராச்சும் இந்த எடுத்து பார்த்தா அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுன்ட்டு இது எந்த மீனிங் இன்சைட் பண்ணுன்றதெல்லாம் கிடையாது. நம்ம எங்கே போட்டால் இன்னும் ரேண்டமாக டைப் பண்ணால் அது இருக்கும். ஸோ இங்கே நம்ம ரைட் பண்ணுற இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே சோர்ஸ் ஃபைலில் அது ப்ரெசென்ட் ஆகிருக்கும் நம்ம ரைட் பண்ணுற இடத்துல. பட் ஆனால் எக்ஸிக்யூஷன் டைமில் இன்டர்ப்டை வந்து அதை இக்னோர் பண்ணிடும். லாஸ்ட்க்கு அப்புறம் இருக்கிறத வந்து கமெண்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டு அதை இக்னோர் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல நமக்கு எந்த இடத்துலையும் நமக்கு சேஞ்சஸ் இருக்காது. ஸோ கமெண்ட்ன்றது வந்து நம்ம ரைட் பண்ணுறது வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஓனாக ரைட் பண்ணுற டிஸ்கிரிப்ஷன். அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி ரைட் பண்ணுவோம். ஸோ ஆஷ்க்கு அப்புறம் வரது எல்லாமே கமெண்ட். அந்த கமெண்ட்ஸ் வந்து சோர்ஸ் கோடில் இருக்கும், பட் ஆனால் எக்ஸிக்யூஷனில் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அது ஒரு கமெண்ட்னால அது வந்து கம்பைலர் இக்னோர் பண்ணும். இன்கேஸ் நான் இது வந்து இந்த லைன் நான் ஆஷ் வச்சேன்னா ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த கமெண்ட் தான்.
ஸோ இப்போவும் இது வந்து எனக்கு ரன் ஆகாது. ஸோ அந்த பைத்தான் 2ன்ற கோட் வந்து ரன் ஆகும். டேரெக்டாக ஹலோ வேர்ல்டுலேருந்து எனக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, சரி இப்போ பார்த்துலாமே ஃபவுண்டேஷன் கான்செப்ட். இது வரைக்கும் இந்த செஷனில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அண்ட் இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்டர்பிரட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நியூமரிக் டேட்டாக்கும் ஸ்ட்ரிங் டேட்டாக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அண்ட் கமெண்ட்டோட பேசிக்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வந்து டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் டைப் ஃபங்க்ஷன் இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் வந்து நம்ம பார்ப்போம். அது ஒன்றாவது ஃபவுண்டேஷன் கான்செப்ட் தான். தேங்க்யூ. ஓகே, ஸோ போன செஷனில் பைத்தானோட ஃபவுண்டேஷன் கான்செப்ட்லாம் பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் வந்து இந்த செஷனில் கவர் பண்ணோம். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து 2 டாஸ்க் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக அவுட்புட் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இங்கே இருக்க ஆஷ் ஆர் எதை வச்சு ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த கேரக்டர் பேஸ் பண்ணி ஸ்லாண்டிங்காக ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டு வரணும். சேம் இதே மாதிரி சிமிலர் அவுட்புட் எடுத்துகிட்டு வரணும். இது வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்க்கு சால்வ் பண்ண ஹிண்ட் என்னன்னா நம்ம டேரெக்டாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள ரெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஆஷை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெஸ்ட் பண்ணிட்டு வச்சுட்டா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ 4 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டா இந்த அவுட்புட்டை நம்ம வந்து எடுத்துடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க், அதோட ஹிண்ட்டு. ஸோ செகண்ட் டாஸ்க் என்னன்னா சேம் இதே அவுட்புட்டை ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம எடுக்கணும், சால்வ் பண்ணணும். ஸோ இது வந்து செகண்ட் டாஸ்க்கு. ஸோ இதை எப்படி பண்ணலாம்னா அந்த மல்டிபிள் கமா யூஸ் பண்ணி அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இது வந்து அதுக்கான ஹிண்ட். ஓகே, ஸோ இந்த 2 டாஸ்க்கு நீங்கள் ஓனாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சால்வ் பண்ணிட்டு கோடை வெரிஃபை பண்ணுவாங்க, ஏதாச்சும் டவுட்ஸ் ஆவாங்க. பட் நீங்களே ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு ஓனாக இந்த 2 டாஸ்க்குமே இந்த 2 கோட்ஸையும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த டாஸ்க்கோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்னன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ஸ்லாண்டிங்காக நமக்கு வந்து இதே எடுத்துகிட்டு வரணும். ஸ்லாண்டிங்காக இதே ஃபார்மெட்டில் இது நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரு 4 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு அதை அப்படியே ஸ்லாண்டிங்காக எடுத்துகிட்டு வந்துடலாம். பிரிண்ட் ஸோ டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம மேனுவலாகவே இப்படியே டைப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். And 1 2 3 நெக்ஸ்ட் ஓகே, நான் ரன் பண்ணுறேன். எனக்கு அதே சிமிலர் அவுட்புட் தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் என்னன்னா இப்போ நம்ம அச்சீவ் பண்ணதை வந்து இதை வந்து 4 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு அச்சீவ் பண்ணியிருப்போம். இதை ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு அச்சீவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் கமாண்ட் பண்ணிட்டு எத்தனை இண்டிவிஜுவல் கேரக்டர் வேணால் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சேம் அதே வந்து நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஸோ கமாண்ட் பண்ணிட்டு என்னால் ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கூட எத்தனை இது வேணால் ஆட் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி சேம் இதை நான் கொடுப்பேன். பட் ஆனால் ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சேம் லைனில் பிரிண்ட் ஆகும். ஸோ நமக்கு வந்து இப்போ அந்த டயகனல் ஃபார்மெட்டில் வருது, சேம் இந்த ஃபார்மெட் வரும். ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணுறது என்ன பண்ணலாம், எஸ்கேப் சீக்வன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்லாஷ் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு நம்ம எதை அச்சீவ் பண்ணலாம். இது வந்து பேசிக்காக ரொம்ப சிம்பிளான டாஸ்க்கு. நான் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு இப்போ ரன் பண்ணால் எனக்கு அதே டயகனல் ஃபார்மெட்டில் அவுட்புட் வந்துடும். ஸோ இதை நான் பிரிண்ட் பேக் பண்ணி போடுறேன். அந்த அலைன்மெண்ட் மிஸ் ஆகுது. பட் கான்செப்ட் தான். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு எம்டியாக ஒரு ஸ்லாஷன் நான் இங்கே மிஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே ஏன் இப்படி நடக்குதுன்னா நம்ம ஃபஸ்ட் நார்மலாக இந்த ஸ்லாஷன் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 இது மட்டும் ஃபஸ்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வரும். ஏன்னா நம்ம மேனுவலாக கொடுத்துருக்க இந்த லைன் பிரேக்கேஜ்னால ஸோ அதனால் அங்கே அடிஷனல் ஸ்பேஸ் ஆகுது. ஸோ இதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு எம்டியாக ஒரு லைன் பிரேக்கேஜ் நம்ம வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து எல்லாமே ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்கும் நமக்கு. ஸோ இது வந்து சின்னதாக ஒரு டாஸ்க் மாதிரி. ஸோ ஃபர்தராக நம்ம வந்து நெக்ஸ்ட் லெசன்ஸ்லாம் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. இந்த செஷன் நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னா டேட்டா டைப்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர், டைப் ஃபங்க்ஷன், வேரியபிள்ஸ், அதோட நேமிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் நம்ம வந்து இந்த செஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டைப்ஸ். ஸோ டேட்டா டைப்னா என்னன்னா
ஒரு டேட்டா எந்த டைப்ல இருக்கிறது வந்து டேட்டா டைப்னுவாங்க. இதோட நேம்லயே இது மீன் பண்ணுது. எல்லா லாங்குவேஜுக்கும் அந்த டேட்டா டைப் கான்செப்ட் இருக்கு. ஸோ அதாவது நான் பிளேஸ் பண்ணியிருக்க டேட்டா என்ன ஃபார்மேட்ல இருக்கு, எந்த டைப்ல இருக்கிறதா தான் நம்ம டேட்டா டைப் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லெட்டர் வைக்கிறேன்னா, ஒரு வேர்டு வைக்கிறேன்னா, இது எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா இது வந்து ஸ்ட்ரிங்ன்ற ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இதோட டைப் வந்து ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஃபார்மேட்ல இருக்கு. இன்கேஸ் நான் இங்க வந்து நம்பர்ஸ் வைக்கிறேன்னா இது வந்து நியூமரிக் ஃபார்ம்ல இருக்கு. இதோட இந்த நம்பரோட என்ன டைப் பண்ணா இது வந்து ஒரு நியூமரிக் ஃபார்மேட்ல இருக்கு, நம்பர்ன்ற ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இது மாதிரி அந்த கொடுத்துருக்க டேட்டா வந்து எந்த டைப்ல இருக்கிறது வந்து டேட்டா டைப் சொல்லலாம். ஸோ அது வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்குது அதோட இதுதான் டேட்டா டைப் சொல்லுவாங்க. ஸோ சில நிறைய டேட்டா டைப்ஸ் பார்த்துருவோம், சி அண்ட் C++ல. பட் இங்கே பைத்தானில் நமக்கு என்னென்ன டேட்டா டைப்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இருக்கு, ஸ்ட்ரிங் அண்ட் இன்டீஜர், ஃப்ளோட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சப்போர்ட்டும் கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வேறு என்ன நமக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ என்னென்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னா லிஸ்ட், டியூபிள், செட், டிக்ஷனரி. ஸோ அரே வந்து டிஃபால்ட்டாக சப்போர்ட் பண்ணாது, பட் பைத்தானில் அரே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேவும் இருக்கு. ஸோ பைத்தானில் இருக்க மொத்த டேட்டா டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் எல்லாமே இவ்வளோதான் வரும். ஸோ ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்க டேட்டாஸ்னால் என்னென்ன டைப்னா லெட்டர்ஸாக இருக்க டைப் வரலாம். ஸோ டெக்ஸ்ட் ஆர் வேர்ட் லெட்டர்ஸில் இருக்க டேட்டாஸ். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் என்னன்னு சொல்லுவாங்கன்னா செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் ஸ்ட்ரிங், அதாவது வேர்டை தான் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆல்ஃபாபெட்டிக்கில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே ஸ்ட்ரிங்குன்ற கேரக்டருக்குள்ளே வரும், ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப்புக்குள்ளே வரும். அண்ட் ஹோல் நம்பர்ஸாக இருக்கிறது எல்லாமே இன்டீஜர்ன்ற கேரக்டருக்குள்ளே வரும் கேட்டகரியில். இன்டீஜருக்குள்ளே வரது எல்லாமே ஹோல் நம்பர்ஸாக இருக்கும். அண்ட் ஃப்ளோட்டில் டெசிமல் பாயிண்ட் வரது எல்லாமே ஃப்ளோட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஃப்ளோட்டிங் டேட்டா டைப். ஸோ டெசிமல் பாயிண்ட்ல இருக்க நம்பர்ஸ் ஃப்ளோட்டிங் டேட்டா டைப் சொல்லுவோம். அண்ட் மேக்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் காம்ப்ளெக்ஸ் இதுன்ட்டு இமேஜினரி அண்ட் ரியல் பார்ட்ன்ற ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதை பற்றி டீப்பாக பேசணும், பட் அதுவுமே பைத்தானில் வந்து சப்போர்ட்டடாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பைத்தானில் அவைலபிளாக இருக்க டேட்டாஸ் அண்ட் டைப்ஸ். சம்மரிஸாக பார்க்கணும், பைத்தானில் இருக்கிறது மொத்தமே 4 டேட்டா டைப் தான், ஸ்ட்ரிங், இன்டீஜர், ஃப்ளோட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்னா லிஸ்ட், டியூபிள், செட், டிக்ஷனரி. ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து அப்கமிங் இதில் வந்து டீப்பாக ஒன்றுத்தே பார்ப்போம். இதில் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் மாதிரி போகும். ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்ற கான்செப்ட். இப்போதைக்கு நம்ம என்னென்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா இந்த 4 டேட்டா டைப்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணலாம். செட் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் செட் ஆஃப் கேரக்டர்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. சில வெறுமே கேரக்டர்னு ஒரு டேட்டா டைப் இருக்கும், பைத்தானில் கேரக்டர்னு டேட்டா டைப் கிடையாது. ஸோ அதுவுமே ஸ்ட்ரிங்குக்குள்ளே தான் வந்து நமக்கு பேஸ் ஆகும். ஸோ இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் கேரக்டர்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது மற்ற லாங்குவேஜில், பட் அது வந்து ஸ்ட்ரிங்கோட கம்பைன் ஆனது பைத்தானில் இங்கே. ஸோ ஆல்ஃபாபெட்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஸ்ட்ரிங்குன்ற கேட்டகரிக்குள்ளே வரும். அண்ட் நியூமரிக் ஹோல் நம்பர் எல்லாமே இன்டீஜர்ன்ற கேட்டகரியில் வரும். அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே ஃப்ளோட்டுன்ற கேட்டகரி, டெசிமலில் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே ஃப்ளோட்டுன்ற டேட்டா டைப்புக்குள்ளே வரும். அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட், இது வந்து அந்த சயின்டிஃபிக் மேத்தமெட்டிக்கல் பர்பஸில் யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட், அது வந்து காம்ப்ளெக்ஸ்னு வாங்க. இது வந்து பைத்தான் ஆல்பர்ட் நமக்கு வந்து டேட்டா டைப்ஸ். சின்னதாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணுறேன், டெக்ஸ்ட்னு சொன்னாக்கிறேன். 89 ஒன்று, அதுக்கப்புறமா 1.2 ஒரு லெட்டர்ஸ். சரி, 3 டேட்டா டைப்ஸ். ஸோ டெக்ஸ்ட்ன்ற இதில் வரணும்னா ஸ்ட்ரிங்கில் வரும். அண்டு இது வந்து இன்டீஜர், டெசிமல் பாயிண்ட்ல இருக்கிறதுல வந்து ஃப்ளோட்டுன்ற கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ பைத்தானில் டிஃபால்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டைப் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன். எப்படி பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும் அதே மாதிரி டைப் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ டைப் ஆஃப். ஸோ இந்த டைப் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பாஸ் பண்ணுறோமோ பாஸ் பண்ணுற டேட்டா வந்து எந்த டேட்டா டைப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த டைப் ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. ஸோ டைப் ஃபங்க்ஷனுக்கு என்ன டேட்டா பாஸ் பண்ணுறோமோ பாஸ் பண்ணுற அந்த டேட்டா எந்த டேட்டா டைப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டைப் ஃபங்க்ஷனுக்குள்ளே இதெல்லாம் நெஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அதை விசிபிள் பண்ணி பார்க்கறதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மிஸ் பண்ணுவோம். சப்போஸ் ஃபஸ்ட்டு
டைப் 10 கொடுக்குறேன்னா இங்கே வந்து டைப்ன்ற ஃபங்க்ஷனுக்கு நான் 10ன்ற டேட்டா பாஸ் பண்ணுறேன். இது என்ன ரிட்டர்ன் பண்ணால் எனக்கு இன்டீஜர்ன்றதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு பாஸ் பண்ணியிருக்க டேட்டா வந்து இந்த டேட்டா டைப் இருக்குன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். பட் இங்கே நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இதுலேயும் நான் நெஸ்ட் பண்ணல. இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். என்னால் அவுட்புட் மட்டும் வெரிஃபை சரியாக பார்க்க முடியாதுங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே அதை அப்படியே நம்ம நெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் 10. ஸோ இது என்ன பண்ணால் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நம்ம என்ன வச்சிருக்கோம்னா அகெயின் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணால் டைப் ஆஃப் 10 இது வந்து நமக்கு இன்டீஜர். இந்த ரிசல்ட்டை வந்து நமக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் லீவ் பண்ணுவோம். அது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணி காட்டுறோம். ஸோ கிளாஸ் வந்து இன்டீஜர். இங்கே கொடுத்துருக்க 10ன்னு ஃபீட் பண்ணிருக்க டேட்டா வந்து இன்டீஜர்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம பிரிண்ட்டில் டைப் ஆஃப் இங்கே நான் ஒரு டெக்ஸ்ட் வைக்கிறேன் பைத்தான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் கீழேயும் டைப் ஆஃப் வெறும் ஒரு கேரக்டர் நான் வைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த சிங்கிள் கேரக்டர் வந்துச்சுன்னா சி அண்ட் ஜாவாவில் வந்து கேரக்டர்னு ஒரு டேட்டா டைப் அதுக்குள்ளே வந்து அது சம்மரைஸ் ஆகும். பட் இங்கே பைத்தானில் சிங்கிள் டேட்டாஸ் எல்லாமே அதுவுமே ஸ்ட்ரிங்கோட தான் கம்பைன்ட் ஆகிருக்கும். அண்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் ஆல்ஃபாபெட்ஸ் ரிலேட்டட் பார்க்குற எல்லாமே ஸ்ட்ரிங்குன்ற கேட்டகரியில் தான் வரும். ஸோ இங்கே சியோட இது வந்து ஸ்ட்ரிங் அண்ட் பைத்தான் நமக்கு ஃபீட் பண்ணியிருக்க அந்த பைத்தான் டேட்டாவோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். இங்கே ஃபீட் பண்ணியிருக்க 10ன்ற டேட்டாவோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். அதுக்கு அடுத்த மாதிரி நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அண்ட் சேம் இதே டைப் ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து ஃப்ளோட்டிங்கில் ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னா அதோட கேட்டகரி கிளாஸ் ஃப்ளோட்டுன்னு சொல்லிட்டு இங்கே காட்டும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணது இல்லாமல் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் ஆட் ஆகிருக்கும். ஸோ பைத்தான் வந்து ஒரு பியூர் அண்ட் பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதுக்குள்ளே இருக்க டேட்டாஸ் இது எல்லாமே இந்த ஆப்ஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே நமக்கு கிளாஸோட அட்டாச் ஆகிட்டு நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு பியூர் அண்ட் பியூர் ஊப்ஸ் லாங்குவேஜ்னால இந்த ஸ்டோர் ஆகிற டேட்டாஸ் அந்த டேட்டா டைப்ஸ் எல்லாமே இந்த கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அது ரிலேட்டடாக தான் ஸ்டோர் ஆகும். அந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிறதுனால இங்கே நமக்கு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து அது ஒரு ப்ரோக்ராமிங் மெத்தடாலஜி. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை ஈஸியாக பேசிக்லேருந்து இண்டஸ்ட்ரி லெவல் வரைக்கும் ப்ராப்பராக கற்றுக்க நினச்சிங்கன்னா இந்த ஹைப்பர் லிங்க் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் டோட்டலாக உங்களுக்கு சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா பைத்தான் ஆர்டினோ லாங்குவேஜஸ் எல்லாமே பேசிக்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லை இந்த ஆப்பில் டோட்டலாக உங்களுக்கு 10+ கோர்சஸ் 300+ லெக்சர்ஸ் 60+ புக்ஸ் அண்ட் கோட் ரெஃபரன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தாலும் இல்லை கான்செப்ட் புரியலனாலும் இந்த ஆப்பில் நீங்கள் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் டவுட்டுக்கான வீடியோ ஆர் லைவ் செஷன் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் கிவ் இட் எ ட்ரை.